இடது கையிலே செல்வம் உண்டு ராஜா. ஆமென். கனம் உண்டு. உம்மை ஸ்தோத்திரி. ஹல்லேலூயா. மண்டை வருகிறவர்கள் இந்த ரெண்டு கரங்களையும் வைத்து ஆசீர்வதிக்க, ஆமென். இஸ்ரவேலையும் ஆசீர்வதிக்க பிரியம் கொண்டவர். இந்த மாலை வேளையிலும் இந்த ஆராதனையில் நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தர் எங்கள் அப்பா பிதாவாய் இருக்கிறீர். இந்த மாலை வேளையில் உம்முடைய நாமத்தை நாங்கள் உயர்த்துகிறோம். செப வீட்டிலே அவர்களை கூட்டுவேன், அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று சொன்னீர். இந்த மாலை வேளை நீர் எங்களை கூட்டி இருக்கிறீர். 1000 நாளை பார்க்கலாம் ஒரே உம்முடைய பிரகாரத்தில் செல்லும் ஒரே நாள் நல்லது. இந்த மாலை வேளை ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருப்பது இது நமக்கு நல்லதாக இருக்கிறது. ஆகாமிய கூடாரங்களில் வாசமாய் இருப்பதை பார்க்கலாம். தேவனுடைய ஆலயத்தில் வாசற்படியில் காத்திருப்பதை தெரிந்து கொள்வேன் என்று தாவீது சொன்னது போல இந்த மாலை வேளை ஆண்டவரே உம்முடைய பாதத்தில் நாங்கள் வந்து நிற்கிறோம். ஆண்டவரே யெகோவா ஈரே, எங்கள் காரியங்களை எல்லாம் பார்த்து கொள்ளுகிறவர். யெகோவா நீசி, முற்றிலும் ஜெயத்தை தருகிறவரே ஸ்தோத்திரிக்கிறோம். யெகோவா ஷாலோம், சமாதான பிரபுவே, இந்த மாலை வேளை நாங்கள் உம்மை வரவேற்கிறோம். அலங்கத்திற்குள்ளே சமாதானம் சொன்னீர், அரமனைகளுக்குள்ளே சுகம் உண்டாவதாக சொன்னீர். எங்களை வாழ வைக்கிறவர் நீர். உமக்கு ஸ்தோத்திரம். பரிசுத்த ஆவியானவரே உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். முந்தின வேளையை நினைக்காதே சொன்னீர், பூர்வமானதை சிந்திக்காதே, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன் சொன்னீர். வனாந்திரத்திலே வழியையும் அவாந்திர வெளியிலே ஆறுகளையும் உண்டாக்குகிறவர். ஒன்றுமில்லாத இடத்துல ஒன்றை உருவாக்குற அவர் யெகோவா ஓசேனுவாய் இருக்கிறார். இந்த மாலையில் ஆண்டவரை உம்மை துதிக்கிறோம். இவர்கள் இயேசுவை நோக்கி பார்த்து பிரகாசம் அடைந்தார்கள். ஆண்டவரை நோக்கி பார்க்க பார்க்க, உடைய வார்த்தையை கேட்க கேட்க, அவரை துதிக்க துதிக்க தேவனுடைய பிரகாசம் நம் மீது கடந்து வரும். இந்த மாலைவெல்ல திரியேக தெய்வமே, இந்த மாலைவில் நாங்கள் உம்மை உயர்த்துகிறார் ராஜா. ஹல்மன் மாகு ரடகட மனத பலபர். இந்த மாலைவெளிலும் ஆலயத்தின் நன்மையினால் உம்முடைய பிள்ளைகளை திருப்தியாக்கும். சம்பூர்ண மழையை பெய்ய பண்ணினீர். ஒரு சம்பூர்ணத்தை கட்டளை எடுங்க ராஜா. என் தேவன் தாமே உங்கள் குறைவை எல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். இந்த மாலைவில் இந்த ஆராதனையிலே குறைவுகளை நிறைவாக்குகிற தேவ மகிமை கடந்து வருவதாக ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். இந்த மாலை வெள்ளம் ஆசரிப்பு கூடாரத்திலே உடைய மகிமை பிரத்யட்சமாய் வெளிப்பட்டது. இந்த மாலை வேளையிலும் உடைய மகிமை சபையிலே வெளிப்படட்டும். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலே வெளிப்படுவதாக. ஹல்மன் மாத்து ரணமனமினமனமன தண்டைகள்லாம் இயேசு நாமத்தில் விலகட்டு ராஜா. உங்க நாமம் மகிமை படட்டும். ஹல்லேலூயா. உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். உன்னதத்தில் தேவனுக்கே மகிமை உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். இந்த பூமியிலே சமாதானமும் பிரியமும் உண்டாகட்டும். நல்லா அப்பா உயர்த்தி, ஐயா வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. ஐயா வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க. எளிமையான எங்களை நம்மை நினைத்து இருக்கிறவர் என்றும் நினைப்பவரே. எளிமையான எங்களை என்றும் நினைப்பவரே. எங்கள் ஒளிமயமே, துணையாளரே துணையாளரே, உள்ளத்தின் ஆறுதல் உள்ளத்தின் ஆறுதலே. எங்கள் ஒளிமயமே, துணை செய்கிறவர், உள்ளத்தின் ஆறுதல். நல்லா பாய் மகிமை பண்ணும். ஐயா வாழ்க வாழ்க, ரகட் மனஹல்பல் பாத்துரன இயேசு நாமம் வாழ்க. நாமம் உயர்த்தட்டும். ஐயா வாழ்க வாழ்க, இயேசு நாமம் வாழ்க.
நன்றி ராஜா. தேவரீர் எங்கள் முகத்தை பிரகாசிக்க பண்ணுகிறவர். தேவரீர் எங்களுக்கு இறங்கி எங்களை ஆசீர்வதித்து உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணுன்ற வார்த்தையினுடைய இந்த ஆறானிலே ஆண்டவரே நீங்கள் வாங்க ஆண்டவர். இறக்கங்கள் கடந்து வருவதாக உம்முடைய முகத்தின் ஒளியை உம்முடைய பிள்ளைகள் மீது பிரகாசிக்கப்படும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே ஐஸ்வர்யத்தை தரும். கர்த்தருடைய ஆசீர்வாதமே நன்மையை தரும். அதனுடைய வேதனையை கூட்டாருன்னு சொல்லி நீங்கள் தருகிற ஆசீர்வாதம் நன்மைகள், வேதனை இல்லாத ராஜா, சந்தோஷத்தை தருகிறது. ஒரே நிறைவான சந்தோஷத்தை அருளுகிற அந்த மாலை வேளை வாங்க எங்கள் எதிர்பார்ப்புகளை நிறைவேற்றுகிறவர். நிறைய தத்தளிப்பின் பாத்திரத்தை உன் கையிலிருந்து எடுத்து போடுவேன்னு இந்த மாலை வேளை எல்லாம் தத்தளிக்க பண்ணுகிற காரியங்கள், போராட்டங்கள், கலகங்கள்லாம் ஓயட்டு ராஜா. சமாதான பிரபு எங்கள் மத்தியில் எழுந்து இருக்கிறவரே துதிக்கிறோம். உம்முடைய கருத்துல இந்த ஆராதனையை ஒப்பு கொடுக்கிறோம். ஆரம்பம் முதல் நிறைய மட்டும் நீர் நடத்தும். ஒவ்வொரு பதிலும் இன்னும் உங்க நாமம் மகிமைப்படுவதாக. உடைய வல்லமையால் ஒவ்வொருவரையும் இடை கட்டுவீராக. எதிர்பார்த்திருக்கும் முடிவை கொடுக்கும்படி உங்கள் பேரில் வைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன்னு சொல்லி தீமைக்கல்ல நன்மைக்கேன்னு சொல்லி நன்மையான ஈவுகளை தாங்க ராஜா. இந்த மாலைவேளை கர்த்தாவே நீர் எழுந்தருளும். எல்லா சத்துருக்களின் வல்லமையில சிதற பண்ணுங்க. உம்மை பகைக்கிறவர்கள் உமக்கு முன்பாக ஓடச் செய்யுங்க ராஜா. உம்முடைய வல்லமை விளங்க பெட்டியுடன் இந்த மாலை வேளை நீர் எங்கள் மத்தியில் எழுந்தருள். இன்னும் உம்முடைய வல்லமை ஒவ்வொருவருக்கும் அனுக்கிரகம் செய்யும். தேவரீர் உம்முடைய வல்லமை விளங்கும் பெட்டியுடன் உம்முடைய தாபர ஸ்தலத்தில் திருச்சபையில ஜெப வீட்டில் நீர் எழுந்தருளும் பொழுது ஆசாரியர்களுக்கு ரட்சிப்பு உண்டு, பரிசுத்தவான்களுக்கு நன்மை மகிழ்ச்சி உண்டு என்று இந்த மாலை வேளை உம்மிடத்திலிருந்து வருகிற விடுதலையும் நீர் தருகிற நன்மை அது சந்ததி சந்ததியாக தொடரும். நீர் அளிக்கிற மகிழ்ச்சி நித்திய மகிழ்ச்சி அப்படியே அனுகிரகம் செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். சங்கீத பகுதியை வாசித்து பாடல் வேலைக்குள்ளாக போகலாம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளலாம். 100ஆம் சங்கீதம் எடுத்துக்கொள்ளலாம். கர்த்தர் நல்லவர். முதல் வசனம் நான் வாசிக்கிறேன். 2வது வசனம் நீங்கள் நல்லா ஆண்டவருடைய வார்த்தை உற்சாகமாக வாசிப்போம். 100ஆம் சங்கீதம். பூமியின் குடிகளே, எல்லாரும் கர்த்தரை கம்பீரமாய் பாடுங்கள். மகிழ்ச்சியோட கர்த்தருக்கு ஆராதனை செய்து ஆனந்த சத்தத்தோட அவர் சந்நிதி முன் வாருங்கள். கர்த்தரே தேவன் என்று அறியுங்கள். நாம் அல்ல, அவரே நம்மை உண்டாக்கினார். நாம் அவர் ஜனங்களும் அவர் மேய்ச்சலின் ஆடுகளுமாய் இருக்கிறோம். அவர் வாசல்களில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். சேர்ந்து வாசிக்கலாம். கர்த்தர் நல்லவர், அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். முதல் வசனமே பூமியின் குடிகளே, இந்த முழு உலகத்திலும் உள்ளவர்களே ஆண்டவரை பார்த்து வேதம் சொல்லுகிறது. எல்லாரும் கர்த்தரை பாடுங்கள் அல்ல, கம்பீரமாய் பாடணும். அல்லேலூயா. தேவன் அவர்களை எகிப்திலிருந்து புறப்பட பண்ணார். ராஜாவின் ஜெய கம்பீரம் அவர்களுக்கு உண்டு. அடிமைத்தனத்து வீட்டிலேருந்து புறப்பட்டவனுக்கு ராஜாவின் ஜெய கம்பீரம் உண்டு. கர்த்தர் நமக்கு விடுதலை தந்திருக்க. நல்ல ஆண்டவரை மகிழ்ச்சியோட ஆராதனை செய்யும்போது கர்த்தரிடத்தில் மன மகிழ்ச்சியாக இருக்கும்போதே உங்கள் பெட்டிஷன்லாம் ஓகே போட்டு அவரை போட்டு தொந்தரவே பண்ண வேணாம். மகிழ்ச்சியோட தூத்தி கொண்டே போதும். உங்கள் இருதயத்தின் நிறைவுகளை அருள் செய்வாராக. அடுத்து 3வது தாவி சொல்றார், கர்த்தரே தேவனை இன்னும் அறிந்து கொள். அல்லேலூயா. இன்னும் அவரை அறிந்து கொள்ள வேண்டிய காரியங்கள் அநேகம் உண்டு. அவருடைய பாதத்தில் அமர அமர அவர் அறிந்து கொள்ளலாம். அவரே நம்மை உண்டாக்கினவர். அல்லேலூயா. அவருடைய ஜனங்கள் நீங்கள் அவர் மேய்ச்சலின் ஆடுகளாய் இருக்கிறீர்கள். திரும்ப அவர் வாசலில் துதியோடும் அவர் பிரகாரங்களில் புகழ்ச்சியோடும் பிரவேசித்து, என்ன பிரகாரம் வாசல் உள்ளார வந்தாச்சு. ஒவ்வொரு அடுத்தடுத்த கட்டத்திலையும் அப்படியே முழு மனதோட அப்படியே போய்கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள். ஆண்டவரே நீர் நல்லவர், உம்முடைய கிருபை என்றென்றைக்கும், உம்முடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது ராஜா. அல்லேலூயா. ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். இப்படி ஆராதிக்குமா அப்படி ஒரு பட்டம் வரணும். தானியேலை பார்த்து சொன்னார், ராஜா சொன்னார், என்ன சொன்னார்? தானியேலே, ஜீவனுள்ள தேவனுடைய தாசனே, நீ நான் சொல்ல, நான் இடைவிடாமல் ஆராதிக்க, நான் ஜபி, நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை சிங்கத்தின் வாய்க்கு தப்புவிக்க வல்லவராக இருந்தாரா? வல்லவராக இருந்தார். எனக்கு தெரியும், அதை நீ தெரிஞ்சுக்க. அல்லேலூயா. நல்ல ஆண்டவரை மகிமைப்படுத்த. நான் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவர். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவராக இருக்கிறார். அல்லேலூயா. நல்ல சந்தோஷமா கரங்களை தட்டி நாம் இடைவிடாமல்
இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், நம்மை தவறாமல் காப்பவர். தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உன்னதத்தில் அமர்ந்திடும் இயேசுவே, அதிகாரம் நிறைந்தவரே. உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கிறோம், உம்மை உயர்த்தியே மகிழ்கின்றோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமம் உடையவரே. யுத்தத்திலே வெற்றியின் இயேசுவே, பராக்கிரமம் உடையவரே. உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம், உம்மை பணிந்தே தொழுகிறோம். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. ஓ சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகரே. இருதயத்தை உருக்கிடும் இயேசுவே, கல்வாரி நாயகரே. உந்தன் அன்பிற்கே அடிமையே, உம் அன்பிற்கே அடிமையே, உம் அன்பிற்கே அடிமையே, உம் அன்பிற்கே அடிமையே.
விடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நல்லவர். நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன். சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. ஆமென். சிங்காசனம் அசைத்திடும் இயேசுவே, நினைத்ததை செய்பவரே. உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே இயேசுவே, உம்மை தடுப்பவர் இல்லையே, உம்மை தடுப்பவர் இல்லையே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. தப்புவிக்க வல்லவர், நம்மை தவறாமல் காப்பவர். என்னை தப்புவிக்க வல்லவர், தவறாமல் காப்பவர். அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. அவர் கிருபை என்றும் உள்ளது, அவர் தயவு என்றும் உள்ளது. இடைவிடாமல் நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் இயேசு பெரியவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் நல்லவரே. நாம் இடைவிடாமல் ஆராதிக்கும் தேவன் பெரியவரே. ஆமென். அடுத்த பாடலுக்குள் கடந்து போவோம். பாடினபடியே இருதயத்தை உருக்கிடும். அது என்ன இருதயத்தை உருக்கிறது? கல்லான இருதயத்தை, சதைய, கடினத்தெல்லாம் எடுத்து போட்டு என்னுடைய பிரமாணங்களை அவர்கள் இருதயங்களில் எழுதுவேன். அல்லேலூயா. இதுக்குள்ள எது இருக்கணும்? எது இருந்தாலே போதுமானது. ஆமென். அதனால தான் ஏசாயால உண்டு, வேதத்தை என் இருதயத்தில், வேதத்தை இருதயத்தில் பதிந்திருக்கிற என் ஜனங்களே. அட்ரஸ் பார்த்தீங்களா? ஆண்டவர் கொடுக்குற டேக்கன் மை இன்ஸ்ட்ரக்ஷன் இன்டு ஹார்ட். இங்கே இல்லை, இங்கே வாங்கிட்டு எங்கேயோ போகிறதில்ல. அப்படி சொல்கிறதெல்லாம் உள்ளார்த்த வைக்க 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 அப்படியே தேவ பிரசன்னம் உங்களை மூடும். அல்லேலூயா. அடுத்த பாடலுக்குள் கடந்து போகிறோம். இது செட்டைகளை விரிக்கும் காலம். உயரங்களில் இன்னும் இப்போ இருக்கிற ஒரு மனிதன் இயேசுவை அறிந்து கொண்டால் அவன் இருக்கிற நிலைமையில இருக்க மாட்டான். அவனுடைய தரம் உயர்ந்து கொண்டே இருக்கும். கர்த்தருக்கு அடுத்த காரியங்களும் பூமிக்குரிய நன்மைகளும். அல்லேலூயா. இத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? வேதம் அப்படிதானே சொல்லுங்க. கரவலாடுகளின் பின்னே திரிந்த என்னை ஆட்டு மந்தையை விட்டு எடுத்து, அல்லேலூயா, இஸ்ரவேலின் அதிபதியாக கர்த்தர் வைத்தார். ஆமென். தாவீதுடைய கடைசி வார்த்தைகள் சொல்லுது. அதுக்கு அட்ரஸ் போடுறாங்க. மேன்மையாக உயர்த்தப்பட்டு யாக்கோபின் தேவனால் அபிஷேகம் பெற்று இஸ்ரவேலின் சங்கீதங்களை இன்பமாய் பாடின ஈசாயின் குமாரனாகிய தாவீது. நான் முன்னாடி பார்த்தீங்கன்னா சொல்லுவேன், கொஞ்சம் ஆடை எங்கே விட்டுட்டு வந்த ஆடு மேய்க்கிறவனேன்னு சொன்னேன். இன்னைக்கு கர்த்தர் பெரிய பட்டத்தை கொடுத்தார். அது என்னன்னா கர்த்தர் உயர்த்துகிறார் ஒரு மனிதன். ஆக இந்த மாலை வேலை அந்த வண்ணமாகவே உங்களை உயர்த்த அவர் போதுமானவராக இருக்கிறார். நல்லா ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இது சட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். இன்னும் கர்த்தர் என்னை உயர்த்துவார். அல்லேலூயா. நல்ல விசுவாசத்தோடு ஆண்டவரை பார்த்து சொல்லுவோம், இது சட்டைகளை இது செட்டைகளை விரிக்கும் காலம், என்னும் உயரங்களை பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம், உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன்.
பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. என் சிறையிருப்பின் நாட்கள் முடிந்து விட்டது. நான் சிறுமைப்பட்ட நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 மேலே மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. வனாந்திரத்தை சுற்றும் நாட்கள் முடிந்து விட்டது. மதில்களை நான் தாண்டும் நேரம் வந்து விட்டது. உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் சிறகடித்து பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் அது எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது. யேசபேலின் சத்தம் ஓய்ந்து போனது. சூரை செடியின் நாட்கள் முடிந்து போனது. உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். உன்னதரின் சத்தம் எனக்குள் தோனித்ததால் உற்சாகமாய் ஓடுகிறேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். 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 மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே செட்டைகளை மீது செட்டைகளை விரிக்கும் காலம். உயரங்களில் பறக்கும் காலம். இது செட்டைகளை விரிக்கும் காலம். உயரங்களில் பறக்கும் காலம். உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். இன்னும் உயரத்தில் உன்னதரின் மகிமை என் மேல் உதித்ததால்
உதித்ததால் உயரங்களில் பறந்திடுவேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே கடைசியாய் மேலே உயரே 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 நான் பறப்பேன். உயரே உயரே இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே நான் பறப்பேன். உயரே 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 நான் பறப்பேன். உங்கள் துக்க நாட்கள் முடிந்து போன ஆமென். வேதம் அப்படிதான் சொல்லுகிறது. தாவீது சொன்னார், என் தலை இப்பொழுது, அதை வாசிக்கும் போது நினச்சிக்கணும், இப்பொழுது என்னை சுற்றிலும் இருக்கிற சத்துருக்களுக்கு மேலாக உயர்த்தப்படும். அல்லேலூயா. ஆமென். அதாவே என் சத்துருக்களை அழிச்சிடாதீங்க, தாழ்த்தி போடும். அப்படின்னு என்ன அர்த்தம்னு கேட்டால், அவனோட இன்னொரு ஸ்டெப் மேலே தூக்கு. அல்லேலூயா. கர்த்தர் நம்ம உயர்த்துகிற தேவனாக இருக்கிறேன். அதான் வேதம் சொல்லுகிறது, என்னுடைய உயர்தலங்களில் என்னை நிறுத்துகிறார். உங்கள் ஒவ்வொருவருக்குன்னு ஒரு உயர்தலம் உண்டு. அதனால் மற்றவங்கெல்லாம் பார்க்கவே வேணாம், ஆண்டவர் நோக்கி பாருங்கள். அவரை ஆராதிக்க ஆராதிக்க உங்கள் ஒவ்வொருவருக்கும் என்ன உயர்தலம் இருக்கு அங்கே கொண்டு போய் கர்த்தர் நிறுத்துவார். அல்லேலூயா. இந்த மாலையில் அவரை நம்ம ஆராதிக்க போகிறோம். இல்லை, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். கடந்து வந்த பாதைகளை திரும்பி பாருங்க. ஆண்டவரை அறிந்த நாள் முதற் கொண்டு எத்தனை உயர்வுகள், உயர்வு வந்துச்சா இல்லையா? அல்லேலூயா. அவரை அறிந்திருப்பதே பெரிய விசேஷமானது. அவருடைய நாமம் நமக்கு தரிப்பிக்கப்பட்டு இருக்கிறது. அவன் தேவனுடைய அபிஷேக தைலம் என்ன கிரீடம் அவன் மேல் இருக்கிறது. அவருடைய பிரசன்னம் நம் மீது இருக்கிறது. கர்த்தர் நல்லவராய் இருக்கிறார். சிறியவனை புழுதியிலிருந்து எடுத்து எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தி அவனை பிரபுக்களோட ராஜாக்களோட உட்கார பண்ணவும் மகிமையுள்ள சிங்காசனத்தை சுதந்திரிக்கவும் பண்ணுகிறார். ரெண்டு காரியம் அதில் நடக்கும். உங்கள் சிறுமை எளிமையை அவர் பார்க்கிறார், உயர்த்துகிறார், ஒரு மேலான அதிகாரத்தை தருகிறார். மகிமையுள்ள சிங்காசனம் தான் இதான். அவரோட கூட நல்லா சந்தோஷமா பாடி துதித்து அவருடைய வார்த்தையோடு இணைந்து இணைந்து இன்னும் மேலே போய்கொண்டே இருக்கு. அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கீங்களா? நல்லா ஸ்தோத்திரம் பண்ணுவோமா எல்லாரும் கொஞ்ச நேரம். கர்த்தர் நல்லவர். இந்த வாரம் முழுவதும் அவர் கிருபையை நடத்தினார். அவர் உண்மை உள்ளவர். இந்த மறதியின் பூமியிலே தாய் தன் பாலகனை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை என்று வாக்கு கொடுத்தார். வார்த்தைக்கு ஸ்தோத்திரம். இந்த வானமும் பூமியும் ஒளிந்து போனாலும் ஒன்று ஒளிந்து போகாது, வார்த்தை ஒளிந்து போவதில்லை. ஆண்டவரே, நீர் என்றொன்றைக்கும் நிலைத்து இருக்கிறவர், நிலையங்கி தரித்தவரே மாலை வெள்ள 1000 நாளை பார்க்கிறேன். நம்முடைய பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. இந்த மாலை வெள்ளை நாங்கள் உமக்கு முன்பாக நிற்பது அது எங்களுக்கு நல்லது. ராஜ்ய முகத்தின் ஒளியை எங்கள் மீது பிரகாசிக்க பண்ணி எங்களுக்கு இறங்கி எங்கள் மீது இரக்கம் வைத்து நீர் ஒருவரே எங்களை ஆசீர்வதி, நீர் ஒருவரே எங்களை பெருக பண்ணுகிறீர். உமக்கு ஸ்தோத்திரம். தேவரீர் செய்ய நினைத்தது தடைபடாது. ராஜ்யம் எனக்கென முன்குறித்த எதையும் எப்படி நிறைவேற்றுவீர். உமக்கு ஸ்தோத்திரம். நீர் எங்கள் நல்ல மேய்ப்பராய் இருக்கிறீரே, உமக்கு நன்றி. வாரம் முழுவதும் கண்மணி போல எங்களை பாதுகாத்தீர். இஸ்ரவேலின் வாசஸ்தலங்களில் வெளிச்சம் உண்டாயிருந்தது என்ற வார்த்தை நம்முடைய கூடாரங்களில் தேவன் தம்முடைய பாதுகாப்பை கட்டளையிட்டார். அவர் நம்மை தீமைக்கு விலக்கினாரே. ஸ்தோத்திரம். நம்முடைய பிள்ளைகளை கர்த்தர் பாதுகாத்தார். ரகட் மன ஹல்மன் மாத்தோரன் இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உமக்கு ஸ்தோத்திரம். இஸ்ரவேலே, நீ பாக்கியவான். கர்த்தரால் ரட்சிக்கப்பட்ட ஜனமே, உனக்கு ஒப்பானவன் யார்? உனக்கு சகாயம் செய்யும் கேடகமா, உதவி செய்யும் கேடகமா, மகிமை பொருந்திய பட்டயமாக மாலை வேலை அவர் உன்னோடு இருக்கிறார். சத்துருக்கள் இச்சகம் பேசி
உனக்கு அடங்குவார். ஆமென் ஜீசஸ். ஓ தஹல் மன ஹல்மன் மாத்துரனம அவரை ஆராதிக்க போய். ஹalleluya. ஓ ஹல்பல் பாத்துரனம அவர் உண்மையுள்ளவர், சாலமோனிலும் பெரியவர், யோனாவிலும் பெரியவர், தேவாலயத்திலும் பெரியவராய் இருக்கிறார். உயரமும் உன்னதமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கிறார். அவர் சேனைகளின் கர்த்தராய் இருக்கிறார். ரெண்டு கரங்களையும் உயர்த்தி அவரை நான் ஆராதிக்கிறேன், நம்மை உயர்த்தினேன். அவரை உயர்த்தி எந்த ஸ்தானத்திலும் அவர் வந்து நம்மை ஆசீர்வதிக்கிறவர், நம்மை அணைத்துக் கொள்கிறவர். அவரை மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும், உயரமும் உன்னதமுமான சிங்காசனத்தில் வீற்றிருக்கும் சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தராகிய ராஜாவின் கண்கள் காணட்டும். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரா. பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். ஒருவராய் சாவாமை உள்ளவர் இவர், சேரக்கூடா ஒளிதனில் வாசம் செய்பவர். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். அகிலத்தை வார்த்தையால் சிருஷ்டித்தவர். இயேசுவே உம்மையே ஆராதிப்பேன். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரா. பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர், சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தரா. பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பா ஒமேகாவும் ஆனவர் இவர். ஓ ஆதியும் அந்தமும் ஆனவர் இவர், அல்பா ஒமேகாவும் ஆனவர் இவர். இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜாதி ராஜா. இருந்தவரும் இருப்பவரும் சீக்கிரம் வரப்போகும் ராஜா.
ராஜா இவர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே நீர் ஒருவரே பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திற்கும் எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால் முடங்கிடும் இவருக்கு முன். எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால் முடங்கிடும் இவர். துதிகன மகிமைக்கு பாத்திரரே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே சுவை ஆராதிப்பே. துதிகன மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே சுவே. தூயவரே சுவே ஆராதிப்பே. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சேனைகள் நீர் ஒருவர் மட்டுமே பரிசுத்தர் கர்த்தாவே. பரிசுத்தர் பரிசுத்தரே. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே. சேனைகளின் கர்த்தர் சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஹல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். ஓ சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே. எல்லா நாமத்திலும் மேலானவர். எல்லா நாமத்திலும் மேலானவர். முழங்கால் முடங்கிடும் இவரு. இயேசுவை நினைச்சு எல்லா நாமத்திலும் மேலான. உமக்கு முன்பாக முழங்கால் முடங்கிடும் இவர். துதி கன மகிமைக்கு பாத்திரரே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே சுவே. தூயவரே சுவே ஆரா. எல்லாவற்றுக்கும் பாத்திரரே. துதி கன மகிமைக்கு பாத்திரரே. தூயவரே சுவே. கைகளை உயர்த்தி சேனைகளின் கர்த்தர். சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர். சிங்காசனத்திற்கு நேராக எங்கள் கைகள் உயர்த்தப்பட்டிருக்கிறது கர்த்தாவே. பரிசுத்தரா. சேனைகளின் ஓ ஜீசஸ் ஜீசஸ். பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. பரிசுத்தர் பரிசுத்தரே. அல்லேலூயா. சேனைகளின் கர்த்தர் பரிசுத்தர்.
கரங்களை தட்டி ஆண்டவர் நன்றி செலுத்துவோம். ஓ துதி கன மகிமைக்கு பாத்திரரே, எல்லா நாமத்திலும் மேலானவரே, தூயவர் இயேசுவே, உமக்கே ஆராதனை, புகழ், ஸ்தோத்திரம். ஓ நன்றி 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 கர்த்தாவே, எல்லா நாமத்திலும் மேலானவர். ஆமென். முழங்கால்கள் முடங்கும் உமக்கு முன்பாக தூதி கன மகிமைக்கு பாத்திரர் நீர் ஒருவர் மட்டுமே. எங்களால் எதுவும் முடியாது கர்த்தாவே, ஆனால் நீர் எங்களோடு இருக்கிறீர். உம்மால் எல்லாம் கூடும், எனவே எங்களாலும் எல்லாம் கூடும் கர்த்தாவே. இந்த மாலை வேளையிலே எங்களை உம்முடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். உம்முடைய கைகளிலே 5 அப்பமும் 2 மீனும் இருந்தது. அதை எடுத்து ஆசீர்வதித்தீர், பெருக செய்தீர், அற்புதங்களை செய்தீர். இந்த மாலை வேளையிலே எங்களையே உம்முடைய கைகளிலே தருகிறோம். எங்களை ஆசீர்வதியும், எங்களை பெருக செய்யும், ஆவிக்குரிய வாழ்க்கையிலே பெருக செய்யும், பூமிக்குரிய வாழ்க்கையிலே பெருக செய்யும். சரீரத்திலே சுகம் பெருகட்டும், பொருளாதாரம் பெருகட்டும், ஐஸ்வர்யத்தை சம்பாதிக்கிறதற்கான பலனை தருகிறவர் நீர், ஞானத்தை தருகிறவர் நீர். உம்முடைய கைகளிலே நாங்கள் இருக்கிறோம் என்பதை மறந்து விடாதபடி எப்பொழுதும் உம்மை நோக்கி கொண்டிருக்க உதவி செய்யும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். நம்ம ஆண்டவருடைய வார்த்தைக்காக ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, உம்மை துதிக்கிறோம். கர்த்தாவே, நீர் எங்களோடு பேசும். உம்முடைய வார்த்தையின் வல்லமை எங்கள் வாழ்க்கையிலே கிரியை செய்யட்டும். ஆண்டவரே, ஆம் என்றும் ஆமேன் என்றும் அப்படியே உம்முடைய பிள்ளைகள் வாழ்க்கையிலே உம்முடைய வார்த்தைகள் பலிக்கட்டும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. கரங்களை தட்டி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். மார்க் 11வது அதிகாரம் 24வது வசனம். ஆதலால் நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள், அப்பொழுது அது உங்களுக்கு என்ன செய்யும்? உண்டாகும். அல்லேலூயா, அல்லேலூயா. நீங்கள் ஜெபம் பண்ணும்போது, நாமெல்லாம் ஜெபம் பண்ணுகிறவர்கள், அல்லேலூயா. நமக்கு பேரே என்ன பேரு? ஜெபக்காரவங்க. அப்படித்தானே சொல்லுவாங்க. அவங்க யாரு? அவங்க ஜெபக்காரவங்க, அவங்க வேதக்காரவங்க அப்படின்வாங்க. அப்போ நாம் எல்லாருமே ஜெபிக்கிற பிள்ளைகள். இந்த நாளில் ஆண்டவர் நமக்கு சொல்கிறாரு, நீங்கள் ஜெபம் பண்ணும்போது எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ, எதெல்லாம் கேட்கணும்னு முடிவு பண்ணி ஜெபிக்க உட்கார போகிறீங்களோ, ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இதையெல்லாம் ஆண்டவர் எனக்கு தருவார்ன்ற நம்பிக்கையோட விசுவாசத்தோடு ஜெபம் பண்ண சொல்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. மறுபடியும் அந்த வசனத்தை வாசிக்கலாம். ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. பெற்றுக்கொள்வோம் என்று விசுவாசியுங்கள். விசுவாசம் வேற, நம்பிக்கை வேற. அநேக நேரத்தில் நமக்கு நம்பிக்கை இருக்கும், ஆனால் விசுவாசம் இருக்காது. ஒரு காரியத்துக்கு நம்ம முயற்சி பண்ணிட்டு இருப்போம், நல்லா படிச்சிருப்போம், எப்படி ஒரு 30 மார்க் எடுப்போன்ற ஒரு நம்பிக்கையில் 30 மார்க் எடுக்கிற அளவுக்கு படிச்சிருப்போம், ஆனால் 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணிடுவேன் அப்படின்றது நம்பிக்கை. பரீட்சையே எழுத போகவே முடியாதபடிக்கு சரீரத்தில் பலவீனம், ஸ்கூலுக்கே போக முடியல. போனேன், பரீட்சை என்ன செய்யலை, ஒரு 10 மார்க்குக்கு கூட எழுதலை, ஏன்னா மயக்கம் போட்டு விழுந்துட்டேன். ஆனாலும் கர்த்தர் என்னை பாஸ் பண்ணுவார்ன்றது விசுவாசம். அல்லேலூயா. விசுவாசத்திற்கும் நம்பிக்கைக்கும், விசுவாசம்ன்றது நம்புகிறதற்கு ஏதுவில்லாமல் இருக்கும்போது ஒரு காரியம் நடக்கும்னு நம்ம நம்பினோம்னா அதுக்கு பேர் தான் விசுவாசம். ஆண்டவர் சொல்கிறார், நீங்கள் ஜெபிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே முதல்ல நீங்கள் என்ன கேட்க போகிறீங்களோ அது எனக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையோட ஜெபம் பண்ணுங்கன்றார். அல்லேலூயா. ஒரு வசனம் இருக்குல்ல, இந்த மலையை பார்த்து நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ என்று சொல்லி அப்படியே நடக்கும்னு உன் இருதயத்திலே சந்தேகப்படாமல் விசுவாசித்தால் அது என்ன செய்யும்? நடக்கும். ஒரு அம்மா என்ன பண்ணிச்சான், இப்படி இருக்கே, அவங்க வீட்டுக்கு முன்னாடி ஒரு மலை இருந்துச்சான். நான் போய் இந்த மலைக்காக ஜெபம் பண்ண போகிறேன்ட்டு போய் மலைக்கு முன்னாடி நின்று, மலையே நீ பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போ அப்படின்னு சொல்லிட்டு ஜெபம் பண்ணிச்சான். ஜெபம் பண்ணிட்டு மறுநாள் வந்து பார்த்துச்சான், மலை அப்படியே இருந்துச்சான். எனக்கு தெரியும், நேத்தே தெரியும், நேத்தே எனக்கு தெரியும் அது எப்படி மழை போய் தள்ளுண்டு போகும். இன்னொரு அம்மா, அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அரசாங்கத்தில்
இந்த இது கொடுப்பாங்கல்ல, இந்த ஏழைங்களுக்கெல்லாம் கொடுப்பாங்கல்ல, அது என்னது, இல்லை ஒரு இடம் கொடுப்பாங்கல்ல, அரசாங்கத்தில் அவங்களுக்கு வந்து ஏதோ ஒரு ரொம்ப வறுமை கோட்டுக்கு கீழே இருந்தனால அரசாங்கத்தில் ஒரு இடம் கொடுத்தாங்களாம். அந்த இடத்த வச்சு நீ பொழைச்சிக்கணும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு மலை இருந்துச்சான். மழை இருந்தப்போ என்னது, சாரி, அந்த அம்மா வந்து ஹோம் நடத்திட்டு இருந்தாங்களாம். ஹோம் நடத்திட்டு இருந்தவங்க கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தாங்களாம், எங்களுக்கு இந்த இடத்துல வந்து ஒரு கட்டடம் கட்டணும், எங்களுக்கு இடம் கொடுங்க அப்படின்றப்ப அரசாங்கம் வந்து மானியமாக என்ன பண்ணியிருக்குது, அந்த இடத்த கொடுத்துருக்கு. இவங்க நினச்சாங்களாம், ஐயோ இவ்வளோ பெரிய மலையாக இருக்குது, இந்த மலையை இங்கேருந்து நம்ம உடைச்சி எடுத்து அதுக்கப்புறம் இதை என்ன செய்யணும், ஆமாம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் அவங்க முழிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் அந்த அந்த இவங்களுக்கு கொடுக்கப்பட்ட இடத்துல ஒரு பகுதி தான், ஆனால் அந்த மலையை உடைச்சாதான் அந்த ஒரு பகுதி கட்ட முடியும். அரசாங்கத்தில் மலையை உடைச்சி கொடுன்னா அது ஏக்கர் கணக்கில் இருக்குது. இதை போய் நீங்கள் கொஞ்சம் இடம் கட்டுறதுக்காக நாங்கள் இந்த மலையை உடைக்க முடியாது, உங்களுக்கு வேண்டியதை நீங்கள் மட்டும் என்ன பண்ணுக்கங்க, உடைச்சிக்கங்கன்ட்டாங்களாம். அப்போ ஒரு நாள் பைபிள் படிக்கும்போது இந்த வசனம் வந்துச்சான், இந்த மலையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போன்னு சொன்னால் நடக்கும்ன்றிருக்கே, நாம் ஏன் ஜெபிக்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த அம்மா டெய்லி முட்டி போட்டு ஜெபம், ஆண்டவரே இந்த மலையை இந்த இடத்துல இருந்து இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்திலே தள்ளுண்டு போகட்டும், இந்த மலை பெயர்ந்து சமுத்திரத்தில் விழட்டும். அப்போ கூட இருக்கிறவங்கெல்லாம் சிரிச்சாங்களாம், மழை போய் எங்கே போய் கடலில் போய் விழுவும், இல்லை ஆண்டவர் செய்வார், ஆண்டவர் செய்வார் நான் நம்புகிறேன்னுச்சான். ஒரு நாள் வந்துச்சான், திடீர்னு பார்த்தீங்கன்னா என்னென்னமோ பெரிய பெரிய கருவிகள்லாம் வந்து அந்த மலையை உடைச்சிக்கிட்டு இருக்காங்களாம். அப்போ இவங்க போய் கேட்டாங்களாம், யார் நீங்கள், எதுக்கு இந்த மலையை உடைக்கிறீங்கன்றப்போ ஒரு பெரிய ஸ்டார் ஹோட்டல்காரவங்க இந்த இடத்த என்ன பண்ணியிருக்கிறாங்க, வாங்கியிருக்கிறாங்க. கரெக்டாக பார்த்தீங்கன்னா இந்த அம்மாவுக்கு மானியமாக கொடுத்த இடத்த போக மீதி உள்ள இடமெல்லாம் அவங்க வாங்கியிருக்கிறாங்களாம். அவங்க இதில் என்ன செய்ய போகிறாங்க, கட்டடம் கட்ட போகிறாங்க. அதனால மலையை என்ன பண்ணுறாங்க, உடைக்கிறாங்க. இந்த உடைக்கிற இந்த மலையை எங்கே கொண்டு போகிறாங்க அப்படின்னா சமுத்திரத்தில் ஹார்பர் கட்டிகிட்டு இருக்கிறாங்க. அதுக்காக இந்த மலையை என்ன செய்கிறாங்க, உடைச்சி கொண்டு போயிட்டுருக்குறாங்க. அதே போல் அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணும்படி ஆண்டவர் கிருபை தந்தாராம். இப்போ நம்ம ஜெபம் பண்ணும்போது ஆண்டவர் எப்படி ஆகிலும் ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. அவருக்கு சித்தமானதை தான் நம்ம கேட்குறோம். அவருக்கு நம்ம இன்னொருத்தரோட பொருளை எனக்கு பிடிங்கி கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு நம்ம கேட்கல. அவங்கள்ட்ட இருக்கிறத எனக்கு வாங்கி கொடுங்க, அவங்கள மாதிரி ஆகணும், இவங்கள மாதிரி ஆகணும் அப்படியெல்லாம் கேட்கல. ஆண்டவரே எனக்கு குறித்ததை நிறைவேற்றுகிற தேவனே, எனக்குன்னு இந்த பூமியில் நீங்கள் குறித்து வச்சுருக்கிறீங்க, கண்டிப்பாக அது மேலானதாக தான் இருக்கும், அது கீழானதா இருக்கவே இருக்காது ஆண்டவரே, அதை நான் பெற்றுக்கொள்ளுகிறேன். அல்லேலூயா. விசுவாசத்தோடு ஜெபத்திலே எவைகளை கேட்பீர்களோ அவைகளை என்ன செய்வீர்கள், பெற்றுக்கொள்க. யாக்கோபு 1:5-6-7-8 வாசிக்கலாம். யாவருக்கும் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவர். நம்மகிட்ட வந்து நம்ம பிள்ளைங்க கேட்டால் நம்ம என்ன சொல்லுவோமா, ஒரு 1000 ரூபா கொடுங்கம்மா, ஏதோ ஒரு பொருள் வாங்கினேன், 1000 ரூபாய்க்கு எதுக்குடா 500 ரூபா வச்சுக்கோ, இப்போதைக்கு 200 ரூபா வச்சுக்கோ, அடுத்த மாதம் 300 ரூபா தரோம், அப்படி தான் சொல்லுவோம். ஆனால் ஆண்டவர் கொடுத்தா எப்படி கொடுப்பாராம், சம்பூர்ணம். அவருக்கு தெரியும் நம்முடைய தேவை என்ன, இப்போ நமக்கு என்ன தேவைன்றது அவருக்கு நல்லாவே தெரியும். அவர் சம்பூர்ணமாய் கொடுக்கிறவரும் ஒருவரையும் கடிந்து கொள்ளாதவருமாகிய. என்ன நீ கேட்குற, ஆட்டுக்கு வாழை அளந்து தான் இருக்கும், விரலுக்கு ஏற்ற வீக்கம் தான் வேணும், அப்படிலாம் ஆண்டவர் நம்மளை என்ன செய்ய மாட்டார், கடிந்து கொள்ள மாட்டார். ஏன் நீ இதை கேட்குற அப்படின்னு சொல்லி கேட்க மாட்டார். உனக்கெல்லாம் என்ன அவ்வளோ ஆசையா அப்படின்லாம் கேட்க மாட்டார். ஆண்டவர்கிட்ட போய், ஆண்டவரே பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரலோகத்தில் இருக்கிற பிதா தம்மிடத்தில் வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நன்மையானவைகளை தருவது அதிக நிச்சயம். எவ்வளவு பொல்லாதவங்களா இருக்கட்டும், எவ்வளவு கெட்டவங்களா இருக்கட்டும், அவங்க என் பிள்ளை கெட்டு போகணும்னு நினைக்கவே மாட்டாங்க. நினைப்பாங்களா அப்படி யாராச்சும்? அவன் தீவிரவாதியாக இருந்தாலும் சரி என் பிள்ளை நல்லா இருக்கணும்னு தான் நினைப்பான். நம்ம கூட இருந்துச்சுன்னா நம்ம பிள்ளை வீணாக போயிடும், நம்ம பிள்ளைய தனியாக கொண்டு போய் ஹாஸ்டலில் விட்டு வளர்ப்போம்னு நினைப்பான். அப்படிதான் நினைப்பாங்க. நம்ம பிள்ளை நம்ம தான் கஷ்டப்படுறோம், நம்ம பிள்ளை எப்படி இருக்கணும், நல்லா இருக்கணும்னு நினைப்பாங்க.
ஆண்டவர் சொல்றாரு, பொல்லாதவங்களா இருக்கிற நீங்களே அப்படி நினைக்கிறீங்களே, நான் என்கிட்ட வேண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு நல்லதை கொடுக்காம கெட்டதை கொடுத்துருவனா? அல்லேலூயா. நன்மையானவைகளை தருகிறது அதிக நிச்சயம் அல்லவா? அடுத்த 6வது வசனம், சந்தேகப்படாமல் விசுவாசத்தோட கேட்க கடவுள். நம்ம கேட்கும்போது ஒரு சந்தேகம் வரும். கேட்கும்போது என்ன வரும்? வருமா வராதா? கிடைக்குமா கிடைக்காதா? தருவாரா? எப்படி தருவார்? அந்த ஒரு எண்ணம் வரும். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற அலைக்கு எப்படி இருக்கிறானா? சந்தேகப்படாம நீங்க கேளுங்க. இருமனம் உள்ளவன் தன் வழிகளில் எல்லாம் நிலையற்றவனாய் இருக்கிறான். 2 மனசு இருக்கவே செய்வாரா செய்ய மாட்டாரா? நம்ம ஜெபம் பண்றோமே, நமக்கு கிடைக்குமா கிடைக்காதா? கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும், தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள், தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும் சொன்னவர் கேட்கும்போது இது சித்தமா இருந்தால் கொடுப்பாரு, சித்தம் இல்லைன்னா அதை விட பெஸ்ட்டாக கொடுப்பாரு. அவ்வளோதான். 10 ரூபா உள்ள ஒரு பேனா கேட்குறீங்க, சித்தமா சித்தம் இல்லைன்னா அது சித்தம் இல்லை. உனக்கு 5 ரூபா பேனா தரேன்னு தரமாட்டார். 10 ரூபா பேனா கேட்குறோம், ஆண்டவரே உமக்கு சித்தமானா தாங்கன்னு. சித்தம்னா 10 ரூபா பேனா கொடுத்துருவாரு, சித்தம் இல்லைன்னா 100 ரூபா பேனா கொடுக்க போறாருன்னு அர்த்தம். அவ்வளோதான். அல்லேலூயா. அவரை நல்லா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த இருமனன்றது இருக்கவே இருக்காது. இயேசு நம்மை போல நாம் அனுபவிக்க வேண்டிய எல்லா சூழ்நிலையும் அவர் பார்த்துருக்கிறார். அதனால நம்ம பிரச்சனை அவருக்கு தெரியாதது கிடையாது. நம்முடைய பாரங்கள் எதுவுமே அவருக்கு தெரியாதது இல்லை, எல்லாம் தெரியும். நம்முடைய இருதயத்தில் நாம் நினைக்கும் போதே அவர் பார்க்கிறார். பைபிளில் வசனம் சொல்லுது, இருதயத்தின் நினைவுகளின் தோற்றங்களை கூட அவர் அறிகிறார். அப்படிப்பட்ட தேவன் நம்ம மனசில் நம்ம ஒரு காரியத்தை யோசித்து அதை நினச்சி நம்ம கவலைப்படுறோம்னா அதை வேடிக்கை பார்த்துட்டு ஆண்டவர் சும்மா இருக்கவே மாட்டார். நம்மில் ஒருவருக்கும் அவர் தூரமானவர் அல்ல. நம்ம யாருக்குமே அவர் எப்படிப்பட்டவர் இல்லை. ஒருத்தருக்கு மட்டும் பக்கத்தில் நிற்பார், இன்னொருத்தருக்கு தூரத்தில் நிற்பார், இன்னொருத்தருக்கு கொஞ்சம் நடுவில் நிற்பார். அப்படி இல்லை. அவருடைய கண்களில் பாரபட்சம்ன்றது இருக்கவே இருக்காது. இவங்க இந்த மதம், இவங்க இந்த ஜாதி அப்படின்ற எண்ணம் அவருக்கு இல்லை. இவங்க படித்தவங்க, இவங்க படிக்காதவங்க, இவங்க திறமை உள்ளவங்க, இவங்க முட்டாள், அப்படியெல்லாம் கிடையாது. அவர் எல்லாருக்கும் தேவன். அல்லேலூயா. அவர் எல்லாரையும் படைத்தவர். யாராக இருந்தாலும் அவர்கிட்ட போய் நின்று ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க அப்படின்னு கேட்கும்போது, ஆனால் 2 மனசாக கேட்கக்கூடாது. இருமனம் என்ன செய்யக்கூடாதான்? இருக்கவே கூடாது. ஒரே நேரத்தில் ஆண்டவரையும் நம்புறது, பிரச்சனைகளையும் என்ன செய்யறது? நம்புறது. இயேசு சொல்றதையும் நம்புறது, டாக்டர் சொல்றதையும் நம்புறது. ஒரு 22 வருஷத்துக்கு முன்னாடி எங்கள் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லாமல் இருந்துச்சு. அந்த டைமில் அப்போ பார்த்தீங்கன்னா சுகர்லாம் எக்கச்சக்கமாக இருந்து, அந்த புத்தூரில் தான் அந்த டாக்டர் பேர் கூட எனக்கு மறந்துருச்சு சரியா. அங்கே தான் கூட்டிகிட்டு போய் எங்கள் அம்மாவை காமிச்சேன். எம்டி அவர். அப்போ பார்த்துட்டு அவர் சொன்னது, அவங்களுக்கு ஹார்ட் எப்படி இருக்குது? ரொம்ப மோசமாக இருக்குது. மணியை பார்த்துக்கிட்டே வேகமாக சமைச்சா கூட ஹார்ட் அட்டாக் வந்துடும். சந்தோஷமாக சிரித்தா கூட என்ன வந்துடும்? ஹார்ட் அட்டாக் வந்துடும். அப்போ அந்த ரிப்போர்ட்டை வச்சு நான் ஜெபம் பண்ணும்போது என்ன ஜெபம் பண்ணுவேன்? ஆண்டவரே, வசனத்தில் இருக்கும், என் தழும்புகளால் குணமாக இருக்கிறீர்கள். இதுதான் ஆண்டவரே எங்கள் ரிப்போர்ட்டு. இந்த ரிப்போர்ட்டை இயேசுவின் நாமத்தினால் நீங்கள் பொய்யாக்குங்க. அவங்களும் ஜெபம் பண்ணாங்க. நம்ம இன்னும் ப்ரேயரில் உள்ளவங்க எல்லாருக்கும் சொல்லி ஜெபம் பண்ணோம். ஆண்டவர் அற்புதமாக அவங்களுக்கு என்ன செஞ்சார்? கிட்டத்தட்ட 22 வருஷம் ஆகுது இது நடந்து. ஆண்டவர் சுகத்தோடு வச்சிருக்கிறார். அல்லேலூயா. இருமனம் என்ன செய்யக்கூடாது? கர்த்தர்கிட்ட வந்துட்டேன், இயேசுவை நோக்கி பார்க்குறேன்,
என் முகம் வெக்கப்படாது. அவர் எனக்கு எது செஞ்சாலும் நல்லது தான் செய்வார். நான் நினைக்கிறது தான் நடக்கணும்னு கிடையாது. இயேசு என்ன நினைக்கிறாரோ அது என் வாழ்க்கையில் நடக்கட்டும். நான் நினைக்கிறது ஒருவேளை தப்பாக இருக்கலாம், அவர் நினைக்கிறது எப்படி இருக்கும்? சரியா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. இருமனம் உள்ளவன் தன் வழிகளிலெல்லாம் எப்படி இருக்கிறானா? நிலையற்றவனா. நிலை இல்லாத மனசு இருக்கக்கூடாது. மனசு எப்படி இருக்கணும்? நிலையா இருக்கணும். இதுதான் செய்ய போறேன், இங்கே தான் போய் இங்கே போகிறேன், இதை வாங்க போகிறேன், ஆண்டவர் எனக்கு உதவி செய்யணும் அப்படின்னு ஒரு நிலைவரமான எண்ணம் இருக்கணும். இன்னைக்கு ஒரு நினப்பு, நாளைக்கு ஒரு நினப்பு, அந்த மாதிரி இல்லாமல் ஆண்டவரே எனக்கு நிலைவரமான ஆவியை எனக்கு என்ன செய்யுங்க தாங்க. இந்த இருமனம் எதனால் வருதுன்னா, பைபிளை நீங்கள் வாசிக்க வேணாம், வீட்டில் போய் படித்து பாருங்க. இருமனம் உள்ளவர்களே உங்கள் இருதயங்களை பரிசுத்தப்படுத்துங்கள். இருதயத்தில் பரிசுத்தம் இல்லைன்னா கண்டிப்பாக இருமனம் இருக்கும். ஆண்டவர் இருதயத்தை தான் பார்க்குறாரு. மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தர் எதை பார்க்குறாரு? இருதயம். அந்த மனசில் அழுக்கு இருக்கக்கூடாது. மனசில் என்ன இருக்கக்கூடாது? அசுத்தம் இருக்கக்கூடாது. மனசில் ஆண்டவருக்கு பிடிக்காத காரியங்கள் இருந்தால் அவரோட சேர்ந்து நடக்க முடியாது. அதுதான் இருமனன்றது. ஒரு கணவன் மனைவி 2 பேர் இருக்கிறாங்க அப்படின்னா, கணவனை குறித்து மனைவிக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கணும், மனைவியை குறித்து கணவனுக்கு நல்ல ஒரு அபிப்பிராயம் இருக்கும். அப்போ தான் 2 பேரும் ஒருமிச்சு என்ன செய்ய முடியும்? நடந்து போக முடியும். இல்லையே இப்போ என்ன பண்ணுறது? இல்லையே 2 பேரில் யார்கிட்டையோ ஒருத்தட்டோ ஏதோ ஒரு பிரச்சனை இருக்குது அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை, இருக்கலாம். அந்த மாதிரி நல்ல அபிப்பிராயம் இல்லாமல் குறைகள் இருக்கலாம். குறைகள் இருந்தாலும் ஒரு எண்ணம் இருக்கணும், இந்த கணவனை எனக்கு கொடுத்தது ஆண்டவர், இந்த மனைவியை எனக்கு கொடுத்தவர் ஆண்டவர், இந்த குறையை சரி பண்ண அவரால் முடியும். இந்த எண்ணத்தோடு நடந்து போனோம்னாலும் ஒன்றா என்ன செஞ்சிடலாம்? போயிடலாம். அதை விட்டுட்டு இதை போய் கொடுத்தாருப்பாரு, இவனை போய் கொடுத்தாருப்பாரு, இப்படி வந்துச்சு பாரு, அப்படி வந்துச்சு பாரு அப்படின்னு இருந்தால் ஒருமிச்சு என்ன செய்ய முடியாது. உலகத்தினுடைய உறவுகள்லையே ஒருமிச்சு நடக்கிறது கஷ்டம்னா, இருதயம் கர்த்தருக்கு முன்பாக சுத்தமா இல்லைன்னா இயேசுவோடு சேர்ந்து நடக்கவே முடியாது. அவரோட ஒன்றா நடந்தோம்னா தான் அந்த ஒரு மனன்றது நமக்கு என்ன செய்யும்? வரும். இல்லைன்னா இருமனம் தான் இருக்கும். அவரை சரியாக புரிஞ்சுக்கலன்னா, எனக்காக அவர் என்ன வேணாலும் செய்வார்ப்பா, எனக்காக உயிரையே கொடுத்தவர், எனக்காக எதை வேணாலும் செய்வார் அப்படின்ற எண்ணத்தோடு நம்ம நடந்து போனோம்னா, நம்ம ஜெபிக்கும்போது சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடு என்ன செய்யலாம்? ஜெபிக்கலாம். அதை விட்டுட்டு ஆண்டவரை ஒரு ஏடிஎம் மிஷின் மாதிரி வைக்கக்கூடாது. ஆண்டவரை எப்படி வைக்கக்கூடாது? ஆமாம், ஏடிஎம்க்கு எப்போ போவோம்? பணம் தேவைன்னா என்ன செய்வோம்? ஏடிஎம்க்கு போவோம். பணத்தை எல்லாம் எடுத்துட்டோம், நம்ம அக்கௌண்ட்டில் காசே இல்லைன்னு வச்சுக்கோங்க, ஏடிஎம் பக்கம் போவோமா? போக மாட்டோம். வாண்டட் இல்லைன்னா என்ன செய்ய மாட்டோம்? போக மாட்டோம். அந்த மாதிரி இயேசுக்கிட்ட இல்லை. என்ன எப்படி இருந்தாலும் சரி, சந்தோஷமாக இருந்தாலும் சரி, துக்கமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரோடு நடக்கிற. சந்தோஷமாக இருந்தால் ஆண்டவரே நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், அதுக்கு காரணம் நீங்கள் தான். துக்கமாக இருந்தால் இயேசுவே நான் துக்கமாக இருக்கேன், துக்கத்தை மாற்றுகிறவர் நீங்கள் தான். எல்லாத்தையுமே அவரோட பேசிட்டு நடக்கும்போது இருமனன்றது நமக்கு என்ன செய்யாது? வரவே வராது. தாவீது சொல்கிறாரு, நிலைவரமான ஆவியை என் உள்ளத்திலே புதுப்பியும். எனக்குள்ள என்ன ஆவி வேணும் ஆண்டவரே? நிலைவரமான ஆவி. ஆமோஸ் 3வது அதிகாரம் 3வது வசனத்தை வாசிக்கலாம். 2 பேர் எப்படி நடக்கணுமா? ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ. 2 பேர் இருக்காங்கன்னா 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தாதான் ஒன்றா நடந்து என்ன செய்ய முடியும்? போக முடியும். இயேசுவோடைய ஒரு மனம் இல்லைன்னா எப்படி விசுவாச பாதையில் நடக்க முடியும்? அல்லேலூயா. மழையே இல்லாமல் இருந்துச்சான் கொஞ்சம் வருஷத்துக்கு முன்னாடி. அப்போ மழைக்காக ஜெபம் பண்ணாங்களாம். மழைக்காக என்ன செஞ்சாங்களா? இது ஒரு பாஸ்டர் சொன்னது. மழைக்காக ஜபிக்க எல்லாருமே வந்தாங்களாம். கிட்டத்தட்ட 2 வருஷம் மழையே இல்லையா. அப்போ ஜெபம் பண்ண வந்தப்போ எல்லாம் வந்து நின்னாங்களாம். அப்போ சொன்னார், நாம் இப்போ ஜெபிக்க போகிறோம், கர்த்தர் நமக்கு மழையை கொடுக்க போகிறார்,
எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்கன்னு எல்லாம் கை தூக்குனாங்களாம். எல்லாருமே கை தூக்குனாங்களா? என்ன விசுவாசிக்க போகிறீங்க? மழை வரப்போகிறது அப்படின்னு நான் என்ன செய்கிறேன்? விசுவாசிக்க. ஆனால் ஒரே ஒரு தாத்தா மட்டும் கொடையோடு வந்திருந்தாராம். ஒருத்தர் மட்டும் என்ன செஞ்சாராம்? கொடையோடு வந்தாராம். ஐயா ஏன் கொடையோடு வந்தேன்? நான் விசுவாசிக்கிறேன், ஆண்டவர் நம்ம ஜெபத்தை கேட்டு மழையை கொடுப்பார், அதனால தான் என்ன எதோட வந்திருக்கேன்? கொடையோடு வந்திருக்கேன். 2 பேர் ஒரு மனப்பட்டிருந்தால் ஒழிய. இயேசுவுக்கும் நமக்கும் ஒரு மனம் இருக்கணும், அவருக்கும் நமக்கு என்ன இருக்கணும்? ஒரு மனம் இருக்கணும். அப்படின்னா என்னென்ன? அவருக்கு எது பிடிக்குதோ அது நமக்கு பிடிக்கணும், அவருக்கு எது பிடிக்காதோ அது நமக்கு பிடிக்கக்கூடாது. அவ்வளவுதான். இந்த ஒரு மனம் இருந்துச்சுன்னா போதும், ஒருமிச்சு நடந்துடலாம். இருமனன்றது இருக்காது, சந்தேகன்றது வராது. நம்முடைய ஜெபம் அவருக்கு சித்தமானபடி இருக்கும். அல்லேலூயா. நாம் வேண்டிக் கொள்வது நாம் எதையாவது அவருடைய சித்தத்தின்படி. நம்ம பார்க்குறதெல்லாம் கேட்க போகிறதில்ல. அப்படியே ஒரு காரியத்தை கேட்டால், ஆண்டவரே உமக்கு சித்தம்னா இதை நீங்கள் செய்யுங்க ஆண்டவரே, என் சித்தம் அல்ல உம் சித்தம் நாதா, என்னாலே அல்ல உம்மாலே ஆகும். ஒரு மனம் இயேசுவோட இருக்கான்னு யோசிச்சு பாருங்க. இப்போ 2 பேர் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க 2 பேருக்குமே எப்படி இருக்கும்? எல்லா நினைவுகளும் ஒரே மாதிரி இருக்கும். ஆனால் இயேசு எப்படி தெரியுமா? அப்படி கிடையாது. எப்படி இருக்கிறோமோ அப்படியே வந்து நின்னா போதும், அப்படியே அவர் ஏற்றுக்குவார். அப்படியே ஏற்றுக்கிட்டு அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை என்ன செஞ்சுக்குவார்? வணைந்து கொள்வார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒருமித்து நடந்து போகிறது, ஒருமனப்பட்டு நடந்து போகிறது. அவருக்கு என்ன பிடிக்குதோ, அவருக்கு திருடுறது பிடிக்குமா? பிடிக்காது. அதனால் நமக்கும் என்ன செய்யாது? பிடிக்காது. அடுத்தவங்களோட காசுக்கு ஆசைப்படுறது இயேசுவுக்கு பிடிக்காது, அதனால எனக்கும் பிடிக்காது அப்படின்னு நம்ம நினைக்கணும். பரிசுத்தமாக இருக்கிறது இயேசுவுக்கு பிடிக்கும், அதனால எனக்கும் என்ன செய்யும்? பிடிக்கும். மற்றவங்களை சபிக்கிறது இயேசுவுக்கு பிடிக்காது, அதனால எனக்கும் பிடிக்காது, நானும் செய்ய மாட்டேன். மற்றவங்களை மன்னிக்கிறது இயேசுவுக்கு பிடிக்கும், அதனால நானும் என்ன செய்வேன்? இப்படிப்பட்ட எண்ணத்தோட அவருக்கு பிடிக்கும், அதனால எனக்கு பிடிக்கும், அவருக்கு பிடிக்காது, அதனால எனக்கு பிடிக்காது. இப்படிப்பட்ட எண்ணத்தோடு நடக்கிறவங்க தான் இயேசுவோடு ஒருமனப்பட்டு நடக்கிறவங்க. இயேசுநாதரோடையே ஒருமனப்பட முடியலன்னா உலகத்தில் உள்ளவங்களோட ஒருமனப்படுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம். எந்த சூழ்நிலையிலும் அவரோடு ஒருமனப்பட்டவங்க யாராக இருந்தாலும் அவங்களுடைய உள்ளம் சரியாக இருக்கும், அவங்க ஜெபிக்கிறத ஆண்டவர் கேட்பார். அதுக்காக நான் உங்களுக்கு ஒரு தவறான நம்பிக்கையை நான் கொடுக்க விரும்பலை. என்ன ஜெபிச்சாலும் கேட்பாரு அப்படின்னு நான் சொல்லலை. உடம்பு சரியில்லையா, சுகத்தை இல்லைன்னு சொல்லவே மாட்டார், கொடுப்பார். படிக்கிறவங்களுக்கு ஞானம் இல்லையா, கொடுப்பார். ஆனால் யாரையாவது ஒருத்தரை அவங்களுக்கு விரோதமாக, யாருக்கு விரோதமாகவும் ஜெபம் பண்ணாலும் என்ன செய்ய மாட்டார்? அதெல்லாம் ஆண்டவர் கேட்க மாட்டார். விரோதமான ஜெபம், மற்றவங்க கெட்டு போகணுன்ற ஜெபம், இப்படிலாம் இருந்தாங்கல்ல, அவங்க நல்லா அனுபவிக்கணும் ஆண்டவரே, அவங்க நல்லா திருந்தி வரட்டும். இந்த மாதிரி பேச்செல்லாம் பேசவே கூடாது. நம்மலாம் பட்டு திருந்தி வரட்டும்னு நினச்சிருந்தானா நம்ம பட்டோம்னா என்ன ஆயிருக்கும் நம்ம கதியெல்லாம்? நாம் ஜெபிக்கும்போது அவருடைய என்ன வேணுமோ கேட்டுட்டு முடிக்கும்போது, ஆனாலும் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி, இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்க கூடுமானா நீங்கட்டும், ஆனாலும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய. அவருக்கே அப்படிப்பட்ட ஒரு ஜெபம் தேவையா இருந்துச்சு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னும் ஒரு வசனத்தை வாசிக்கலாம். தங்கள் நாவினால் அவருக்கு, ஆண்டவர் தான் என் கண்மலன்னு நினைச்சாங்களாம். ஆனா அவர்கிட்ட சொல்ற கம்ப்ளைண்ட் எப்படி இருந்துச்சு? பொய்யா சொன்னாங்க. அல்லேலூயா. ஒரு சிலரை நான் பார்த்துருக்கேன், இப்போ இல்லை, சபைக்கு நான் இப்போ விசுவாசியாக இருந்த காலத்தில் பார்த்துருக்கேன். அவங்களோட ஜெப குறிப்பிலே பொய் இருக்கும். சொல்லுவாங்க இப்படி ஜெபம் பண்ணிக்கங்க அப்படின்வாங்க, அதுலேயே ஏதாவது ஒரு பொய் சொல்லுவாங்க. ஒன்றும் இல்லை, மாமியார் சொன்னால் என்ன சொல்லுவாங்க? என் மருமக சரியில்லை, மருமகளுக்காக ஜெபம் பண்ணுவாங்க. மருமக சொன்னால் என் மாமியார் சரியில்லை, மாமியாருக்காக ஜெபம் பண்ணுவாங்க. வீட்டுக்காரர் சொல்லுவார், ரெண்டு பொம்பளை சரியில்லை, 2 காரம் ஜெபம் பண்ணும். அப்போ அந்த வர்ற ஜெப குறிப்பே எப்படி இருக்குது?
ஒரு இடத்துல ஒரு ட்ரெயினில் போயிட்டு இருந்தோம். ட்ரெயினில் போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரெயினில் ஒரு சண்டை. இந்த வடநாட்டுக்காரங்க வந்து என்ன பண்ணிட்டாங்க, படுத்துக்கிட்டு இருந்த பிள்ளைய, தொட்டி கட்டி போட்டிருந்த பிள்ளைய என்ன செஞ்சாங்க, தொட்டியோட பிடிச்சி அறுத்து விட்டாங்க. பிள்ளை கீழே விழுந்துருச்சு. இதனால் கோவப்பட்டு பிள்ளையோட அப்பா அவங்கள அடிக்க போய் இது ட்ரெயினில் ஒரு சண்டை வந்துருச்சு. எல்லாருமே எங்கே போயிட்டுருக்கோம், ட்ரெயினில் ஜபத்துக்கு போயிட்டுருக்கோம். ப்ரேயருக்கு போகிற நேரத்தில் ட்ரெயினில் சண்டை ஆயிடுச்சு. போலீஸெல்லாம் வந்துருச்சு. போலீஸ் அடுத்த ஸ்டேஷனில் போலீஸ் வந்து ஒரே இது என்னாச்சு ஏதுன்றப்ப என் பிள்ளை தொட்டியில் தூங்கிட்டு இருந்துச்சு. வடநாட்டுக்காரன் என்ன பண்ணிட்டான், இழுத்து விட்டுட்டான். அதனால நாங்கள் கேட்டோம். அதனால அவங்க எங்களை அடித்தாங்க, நாங்கள் அவங்கள அடித்தோம். சண்டைன்னு சொல்லி இப்போ நிறைய பிரச்சனை ஆயிடுச்சாங்க. ஆம்பளைங்க பொம்பளைங்களை அடிக்க, பொம்பளைங்க ஆம்பளைங்களை அடிக்க, அப்படி ஆயிடுச்சு. அதுங்கெல்லாம் அந்த நார்த் இந்தியன் பொம்பளைங்கெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு பொம்பளை 5 ஆம்பளைங்களை அடிக்குது. அப்படி இருக்குது ஆளு. அப்படி அவ்வளோ சண்டையாயிடுச்சு. இப்போ இந்த பிரச்சனை எங்கே போயிடுச்சுன்னா, நாங்கள் எங்கே ப்ரேயருக்கு போகிறோம் பார்த்தீங்களா, அந்த பாஸ்டர்கிட்ட போய் சேர்ந்துருச்சு. அங்கே போயிடுச்சு. போலீஸ் ஃபோன் பண்ணி சொல்லிட்டாங்க, உங்கள் ப்ரேயருக்கு வந்துக்கிட்டு இருக்காங்க, ட்ரெயினில் பெரிய சண்டை, என்னன்னு கேளுங்கன்றப்ப அங்கே போயிடுச்சு. இதில் அவர்கிட்ட போய் பிள்ளைய கீழே தள்ளி விட்டுட்டாங்க, அதனால அடிச்சிட்டோன்னு சொன்னால் அவர் என்ன பண்ணுவார், திட்டுவார். ஏன் அடிச்சிங்க, சரி விடுங்க, அவன் புத்தி அவ்வளோதானே விட்டுற அப்படின்னு சொல்லி திட்டுவார்ன்ட்டு என் பிள்ளைய கடத்திட்டு போக வந்தாங்க. தூங்கிட்டு இருக்கும்போது பிள்ளைய என்ன செய்ய வந்தாங்க, கடத்த வந்தாங்க. நான் பார்த்துட்டு அடிச்சிட்டோன்னு போய் சொல்லிட்டாங்க. அவர் மைக்கை கையில் எடுத்தவர் அழுகிறாரு 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 அழுது அழுது ஜெபிக்கிறாரு. ஏசப்பா, குழந்தை கடத்துதலை எல்லாம் நீங்கள் நிப்பாட்டுங்கப்பா, குழந்தைங்களை கடத்தும். அப்போ எவ்வளவு கஷ்டமாக இருக்கும் அந்த இடத்துல. அல்லேலூயா. வாசிக்கலாம். பொய் வரவே கூடாது. ஏசப்பாட்ட போய் இந்த ஜப குறிப்பில் போய் ஜபம் பண்ணுற நேரத்தில் என்ன வரக்கூடாது, பொய் வரவே கூடாது. இந்த ரிசல்ட் வரும்போது தான் தெரியும் நம்ம லட்சணம்லாம். ரிசல்ட்டு வரும்போது தான் தெரியும். ஃபெயில் ஆகிட்டு பாஸுன்னு சொல்லுங்க. ஃபெயில் ஆகிட்டு என்ன சொல்லுங்க, பாஸ். ஏன்னா அந்த அவங்களுக்கு தெரிஞ்சிருச்சுன்னா நான் ஃபெயில் ஆனது என்ன வேணும், வெளியே போயிடுச்சுன்னா அது ஏம்மா உங்களுடைய கௌரவம் பாதுகாக்கப்படணும்னு யாருக்கிட்ட வந்து. அல்லேலூயா. சரி வாசிக்கலாம். 36 வாசி. அவர்கள் இருதயம் அவரிடத்தில் நிலைவரப்படவில்லை. ஃபெயில் ஆனாலும் சரி, மார்க்கு கம்மியாக இருந்தாலும் சரி, இதுதான் எனக்கு கிடைச்ச மார்க்குன்னு சொல்லுங்க. 4 பேர் பின்னாடி பேசுவான், பேசுகிறோம், பேசிட்டு போகிறான். நீங்கள் சுதந்திரிக்க போகிற தேசம் மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். திடீர்னு மேலே ஏறி போகிற மாதிரி இருக்கும். சத்யாவுடைய வாழ்க்கையில் கர்த்தர் எவ்வளோ அற்புதம் செஞ்சுருக்காரு. சத்யா நல்லா ஜெபிக்கிற பிள்ளை, திடீர்னு ஒரு பள்ளத்தில் போகணும். சத்யாவுக்கு ஒழுங்கான ஜெபமே இல்லை, அந்த பிள்ளை என்னமே சரியில்லை, அதனால தான் அந்த பிள்ளைக்கு இப்படி நடக்குன்னு பேசுவாங்க. இப்படியும் பேசுவாங்க, அப்படியும் பேசுவாங்க. எப்படி பேசும்போதும் அதை நம்ம சட்டையே பண்ணக்கூடாது. சந்தோஷமாக நம்மளை பேசும்போதும், பெருமையாக பேசும்போதும் நம்மளை பற்றி பேசுகிறாங்க. ஒரு பாஸ்டர் சொன்னார், ஒரு கல்லறையில் போய் அடக்கம் பண்ண பிரேதத்தை தோண்டி எடுத்து வச்சு, அதை நீ அழகாக இருக்க, உன் முடி சூப்பராக இருக்குது, உன் புடவை சூப்பராக இருக்குது அப்படின்னு நீங்கள் எவ்வளோ பாராட்டுங்க, அது சிரிக்குமா? அப்படியே உட்காந்துருக்கும். அதே சமயம் அதை திட்டுங்க, மானங்கட்டவில்லை, உனக்கு அறிவில்லை, உன் மூஞ்சியை பாரு, உன் முகரையை பாரு, திட்டுங்க, கோபமும் வராது. அது மாதிரி தான் நம்ம இருக்கணும். நம்மளை பாராட்டி ஆகோ ஓகோன்னு தூக்கும்போது சந்தோஷப்படவும் கூடாது. நம்மளை வேணான்னு பேசினாலும் என்ன செய்யக்கூடாது, நம்முடைய இருதயம் அவரோடு நிலை வரப்பட வேண்டும். இயேசுவோடு இணைந்த இருதயம் மனுஷனோட இதுக்கு என்ன செய்யாது, அசையவே அசையாது. ஒரு பந்தயத்தில் நம்ம எல்லாருமே எதில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கோம், பந்தயத்தில் ஓடிக்கிட்டு இருக்கோம். இங்கிட்டு பார்த்தா கொஞ்சம் பேர் உற்சாகப்படுத்துகிற மாதிரி பேசுவாங்க, அங்கிட்டு பார்த்தா சரியாக ஓடவே மாட்டேறான்னுவாங்க. யாரையுமே திருப்பி பார்க்கக்கூடாது. நம்மளுடைய இலக்கு எதாக இருக்கணும், நம்ம போய் சேர வேண்டிய இடம், அதுதான் நம்முடைய இலக்கு. இந்த கழுகை பற்றின கதையை சொன்னோன்னு நினைக்கிறேன். போன வாரம் இங்கே சொன்னோமா அங்கே சொன்னோமா எங்கே சொன்னான்னு தெரில, கருமண்டபத்திலையா. கழுகு பார்த்திங்கன்னா அது பறக்கும்போது கொஞ்சம் தூரம் பறந்து போயிட்டு இருக்குமா. இந்த காக்கா ஏறி கழுகு மேலே உட்காந்துக்குமா. நீங்கள் பார்த்துருக்கீங்களா? அது நான் அந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வச்சுருக்கேன். கருத்தருக்கு சித்தமானால் நம்ம போட்டு காட்டுறோம். கொஞ்சம் தூரம் போகும்போதே காக்கா ஏறி உட்காந்து என்ன பண்ணுமா, கொத்து குத்து குத்து குத்துன்னு குத்திக்கிட்டே இருக்குமா. இந்த கழுகோட சிறப்பு என்னது, அப்படியே ஃபுல்லாக 360 டிகிரி என்ன செய்யும், அப்படி சுற்றும் கழுத்தை.
ஆனால் அந்த கழுகு கொஞ்சம் கூட திரும்பி பார்த்து ஒரு கொத்து கொத்துச்சுன்னா காக்கா என்ன பண்ணும்? கீழே விழுந்துடும், திரும்பவே திரும்பாது. கழுகோட எண்ணம் உயர பறக்கணும், உயர போகணும், உயர போகணும், உயரணும், உயரம். காக்கா கொத்துதே பரவாயில்ல, நான் உயரணும்னு முடிவு பண்ணிட்டேன், நான் மேலே போகணும், நான் மேலே பறக்கணும். காக்கா கொத்தும், பிடிச்சி ஒரு தள்ளுனா காக்கா கீழே விழுந்துடும். இந்த கழுகு மேலே போக 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 ஒரு குறிப்பிட்ட தூரத்துக்கு மேலே போனோடனே மேலே அந்த ஆக்சிஜன் குறைவாக இருக்குமா. குறைவாக இருக்கும்போது காக்கா தன்னால் மயக்கம் போட்டு கீழே விழுந்துருமா. மூச்சு விட முடியாமல் கீழே விழுந்து காக்கா என்னவாயிருமா? செத்து போயிடுமா. ஆனால் அதே சமயம் காக்காவை துரத்துறேன்னு கழுகு பின்னாடி திரும்பி கொத்தி இருந்துச்சுன்னா கழுகுடைய ஓட்டம் தடைப்பட்டு போயிருக்கும். நம்முடைய ஓட்டம் தடைப்படக்கூடாது அப்படின்னா இந்த பக்கம் அந்த பக்கம் இருக்கிற கழுகு குஞ்சுகளெல்லாம் நம்ம பார்க்கக்கூடாது. காக்கா குஞ்சுகளெல்லாம் பார்க்கக்கூடாது. நான் என்னுடைய நோக்கம் என்ன, ஆண்டவர் என்னை எதுக்கு அழைச்சிருக்கிறார், நான் என்ன செய்யணும், அப்படி தான் இருக்கும். அப்படி தான் பேசுவாங்க, அப்படி தான் திட்டுவாங்க, செய்யாததை செஞ்சேன்னு சொல்லுவாங்க, சொல்லாததை சொன்னேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் பார்த்துக்கிட்டு ஒவ்வொருத்தருக்கும் பதில் சொல்லிக்கிட்டு நின்றுக்கிட்டு உக்காந்துக்கிட்டு இருந்தோம்னா நம்மளோட ஓட்டம் எப்படி இருக்காது? சீராய் நம்ம போய் சேர வேண்டிய லக்கில் போய் நம்ம இறங்க முடியாது, அடைய வேண்டிய காரியங்களை நாம் அடைந்து கொள்ள முடியாது. அவரோடு கூட நாம் எப்படி இருக்கணுமா? 37 வாசியம். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? அவர்கிட்ட உண்மையை பேசலையா, போய் பேசினாங்களாம். இருதயம் அவரோட நிலை வரப்படவே இல்லையா. அப்புறம் என்ன வருஷம் 38 உடன்படிக்கைக்கு என்ன செஞ்சாங்களாம்? உண்மையா இல்லை. உடன்படிக்கைன்னு என்ன தெரியுமா? இதுதான் உடன்படிக்கை. புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளுக்கு 2 உடன்படிக்கை, ஒன்று ஞானஸ்நானம், இன்னொன்று திருவிருந்து. இதில் என்னவா இல்லையா? உண்மையா இல்லையா? பெற்றுக்கொண்ட ரட்சிப்புக்கு எப்படி இல்லை? உண்மையா இல்லை. ஆனாலும் அவரோ அவர்களை அழிக்க சித்தமா இல்லாமல். கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோமா? உண்மை இல்லை. எவ்வளவு குறைகள் இருந்தாலும் ஆண்டவர் சொல்றாரு, உன்கிட்ட இருக்கிற குறையை பார்த்து நான் உன்னை என்ன பண்ணிட மாட்டேன், அழிச்சிட மாட்டேன், உன்னை தள்ளிட மாட்டேன். வாசிங்கப்பா 39. இரக்கம் உள்ளவராய் அக்கிரமத்தை மன்னித்தார். அல்லேலூயா. பாவங்களை மன்னிக்க பூமியிலே இயேசுவை அன்றி வேற யாருக்கும் அதிகாரம் இல்லை. அல்லேலூயா. பாவ மன்னிப்புன்றது அவராலே அன்றி வேற யாராலையும் கொடுக்க முடியாது. என்னைக்கு ஒருத்தவங்க ஏசப்பாட்ட வராங்களோ அன்னைக்கே அவங்களுடைய முன்னோர்கள் செஞ்ச பாவம், சாபம், பூர்வ காலத்தில் வந்தது, தலைமுறை வந்தது எல்லாமே என்ன செஞ்சிடும்? அழிக்கப்பட்டு போயிடும். அவரோ அவர்களை அழிக்க சித்தமா இராமல். என்னது பிள்ளைங்க உண்மையா இல்லையே, உண்மையா பேச மாட்டுதே, என்னது இப்படி போய் பேசுதே, என்னது இப்படி உடன்படிக்கையில் என்ன வரல, உண்மையா இல்லையே, ஒழுங்கா சர்ச்சுக்கு வரலையே, ஒழுங்கா திருவிருந்து எடுக்கலையே. ஆனாலும் அவர்கிட்ட ஒரு இரக்கம் இருக்கு. அந்த இரக்கம் இருக்கிறதுனால தான் இன்னைக்கு வரைக்கும் நீங்களும் நானும் பிழைத்திருக்கிறோம். அல்லேலூயா. பழைய ஏற்பாட்டு காலமாக இருந்துச்சுன்னா அவ்வளோதான். அல்லேலூயா. அவரோடு கூட நம்முடைய இருதயம் நிலை வர. கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அம்மா, அப்பா, மனைவி, கணவன், பிள்ளைகள், அண்ணன், தம்பி, எவ்வளவு வேணாலும் இருக்கலாம் உறவுகள். இயேசுநாதர் ஒருத்தரோட நம்முடைய இருதயம் கரெக்டாக நிலைவரப்பட்டிருந்துச்சுன்னா மீதி எல்லாமே சரியாக இருக்கும். உறவுகளில் ஏற்றத்தாழ்வு வரதான் செய்யும். ஏற்றத்தாழ்வே இல்லாத உறவுகள் எதுவுமே கிடையாது. சண்டை இல்லாத உறவுகள் இல்லை, மனஸ்தாபம் இல்லாத உறவுகள் இல்லை. இயேசுவோட கரெக்டாக இருந்தோம்னா இன்னைக்கு ஒரு பிரச்சனைனால நாளைக்கு அந்த பிரச்சனையை சரியாக்கி போய்கிட்டே இருப்போம். இயேசுநாதர் இல்லைன்னா அப்படியே நின்ன இடத்துல நிற்போம். இதுதான் இயேசு இருக்கிறவங்களுக்கும் ஏசப்பா இல்லாதவங்களுக்கும் உள்ள வித்தியாசம். அவர் இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, நான் கேட்டுக்கொள்வது என் ஜெபம் கேட்கப்படணும் அப்படின்னா எனக்கும் உங்களுக்கும் இருதயம் ஒத்து போயிருக்கணும். ஆண்டவரே, வெள்ளப்புடவை கட்டிட்டு வந்துட்டா ஏசப்பா கேட்குறதெல்லாம் கொடுப்பாரா? நகையெல்லாம் கழட்டிட்டு வந்து நின்னா கேட்குறதெல்லாம் கொடுப்பாரா? அப்படியெல்லாம் இல்லை. இருதயம் அவரோட ஒத்து இருக்கணும். நாமளும் அவரும் நீங்கள் வேலைக்கு போகலாம், ஸ்கூலுக்கு போகலாம், இல்லை எங்கே வேணாலும் போகலாம், நீங்கள் வீட்டில் இருக்கலாம், ஊழியத்துக்கு போகலாம். ஆனால் உங்களுக்கு தெரியாமல் ஒருத்தர் உங்கள் கூட நடந்து வந்துக்கிட்டே இருப்பார்.
என் பிதாவுக்கு பிரியமானவைகளை நான் செய்கிறபடியால் அவர் என்னை தனியே இருக்க விட்டதே இல்லை. யாராவது சொல்ல முடியுமா? உன்னை தனியா இருக்க நான் விடவே மாட்டேன்னு யார் சொல்ல முடியும்? சத்யா பிள்ளைங்களை பார்த்து சொல்ல முடியுமா? உங்களை தனியா நான் விடவே மாட்டேன். ஸ்கூலுக்கு எப்படி அனுப்புறோம்? நம்ம போய் கூட உட்காந்துக்கிறோமா பள்ளிக்கூடத்தில் பிள்ளைங்க கூட? என்னதான் தங்கமா பிள்ளையா இருந்தாலும் ஸ்கூலுக்கு போறப்ப 4 மணி நேரம் என்ன செய்யறோம்? பிள்ளைய விட்டுட்டு தனியா தானே இருக்கிறோம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, ஒரு நிமிஷம் கூட உன்னை தனியா நான் இருக்கவே மாட்டேன் எந்த இடத்துலையும். அதனாலதான் நம்ம பிள்ளைகளுக்கெல்லாம் ஒரு விசேஷித்த பாதுகாப்பு. நம்முடைய பிள்ளைகள் எந்த தேவையில்லாத காரியத்திலையும் போய் என்ன செஞ்சுக்காது, சிக்கிக்காது. கர்த்தர் விட மாட்டார், பிடிச்சி கலட்டி கொண்டு வந்துருவார். அல்லேலூயா, அல்லேலூயா. பிதாவுக்கு பிரியமானவைகளை செய்கிறபடியால் தனியே இருக்க அவரோட ஒத்து நடக்கிறதுக்கு இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, என் இருதயமும் உங்கள் இருதயமும் எப்பயும் ஒன்றா யோசிக்கணும். நீங்கள் என்ன யோசிக்கிறீங்களோ அதே தான் நான் யோசிக்கணும். ஒருத்தவங்க வீடு கட்டுறாங்க. வீடு கட்டி என்ன செய்ய போகிறாங்க? பிரதிஷ்டை பண்ண போகிறாங்கன்னு வச்சுக்கோங்க. வந்து என்ன செய்கிறாங்க? பத்திரிக்கை கொடுக்குறாங்க, வாங்கன்னு. நமக்கு போக முடியல, ஏதோ ஒரு வேலை என்ன செய்யலை, போக முடியல. அடுத்து நம்ம ஒரு வீடு கட்டுவோம், அவங்களுக்கு போய் பத்திரிக்கை வச்சா, பத்திரிக்கை வாங்கும்போதே ஒரு தீர்மானத்தோடு தான் வாங்குவாங்க, போகக்கூடாது. பத்திரிக்கை வந்தனமே தூக்கி போட்டுருவாங்க. என்னம்மா தூக்கி போடுறீங்க? அது வரலடா நம்ம வீட்டுக்கு, நம்ம ஏன்டா போகணும்? அந்த இடத்துல இயேசுவை வச்சு யோசிச்சு பாருங்களேன். ஏசப்பா என்ன சொல்லுவார்? அது என்னமோ அதுக்கு தான் அப்படி. என்கிட்ட ஒரு பொண்ணு இப்படி தான் சொல்லிக்கிட்டே இருக்கும் எப்போ பார்த்தாலும். அவங்க அம்மா அப்பாவை பற்றி சொல்லிக்கிட்டே குறையா சொல்லு, எங்கள் அம்மா அப்படி செய்கிறாங்க. நான் தான் சொல்லுவேன், உங்கள் அம்மா அப்பா கெட்டவங்க, சரி, அவங்க கெட்டவங்களா இருக்கிறனால நீயும் கெட்டவளா ஆக போறியா? அவங்க கெட்டவங்களா இருக்கிறதுனால நீ நல்லவளா இருந்து பாரு, இருந்து காட்ட அவங்கள்ட்ட. நீ கெட்டது செஞ்சா நானும் கெட்டது செய்வேன். நீ எனக்கு சொல்லலை, நானும் உனக்கு சொல்ல மாட்டேன். நீ எனக்கு வரல, நானும் உனக்கு வர மாட்டேன். இது இயேசு செய்கிற காரியம் இல்லவே இல்லை. அல்லேலூயா. நம்முடைய இருதயம் அவரோடு கூட என்ன செய்யணும்? நிலை வரப்படணும். இருமனம் இருக்கவே கூடாது. 2 மனசா வருமா வராதா? ஒருத்தர் வந்தார் ஓலையூருக்கு. என் பையனுக்கு ஒரு பொண்ணு இருந்தால் சொல்லுங்கள், நல்ல பொண்ணா அப்படின்னு சொன்னார். சரி, ரொம்ப சந்தோஷம், சரிங்க சொல்கிறேன், நம்ம சர்ச்சில் யாராவது தெரிஞ்ச பிள்ளைங்க இருந்தால் சொல்லுவோம் அப்படின்னு பையனை பற்றி ஒன்று ஒன்றா சொல்லிகிட்டே இருந்தார். சொல்லிட்டு, உங்கள் பையன் எங்கே ஞானஸ்தானம் எடுத்தாருன்னா, இல்லைங்க ஞானஸ்தானம் மட்டும் இன்னும் எடுக்கலை அப்படின்னார். ஏங்க எடுக்கலை? ஞானஸ்தானம் ஏன் எடுக்கலை? இல்லைங்க, நாங்கள் வந்து ஆர்சிலையும் பார்க்குறோம், சபையிலையும் பார்க்குறோம். ஆர்சியில் அமைஞ்சிருச்சுன்னா அப்படியே கல்யாணத்தை பண்ணி கொடுத்துருவோம், சபையில் அமைஞ்சிருச்சுன்னா ஞானஸ்தானம் எடுத்துக்கலாம். நான் அவங்கள தப்பு சொல்லலை, அவங்க கற்றுக்கொண்டது அவ்வளவுதான், அவங்களுடைய லிமிட்டு அவ்வளோதான். வசனத்தை இயேசுவை பற்றி அவங்க புரிஞ்சு வச்சுருக்கிறது. அப்போ இதில் தான் வேணும்னு கூட அவங்களால என்ன பண்ண முடியல. சபையில் தான் வேணும் அப்படின்ற ஜபம் அவங்க பண்ணியிருந்தாங்கன்னா அந்த விசுவாசம் அவங்களுக்கு இருந்திருக்கும். அது இருந்திருந்தால் ஆட்டோமேட்டிக்காக என்ன பண்ண, ஞானஸ்தானன்றதுக்கும் கல்யாணன்றதுக்கு சம்மந்தமே கிடையாது. ஞானஸ்தானன்றது இயேசுவோடு பண்ணக்கூடிய உடன்படிக்கை, நித்திய ஜீவனுக்கு அடுத்த காரியம், நம்முடைய ஆத்மாவுக்கு அடுத்த காரியம். அப்போ ஞானஸ்தானம் எடுத்துகிட்டு நாங்கள் ஆர்சியில் கல்யாணம் பண்ண கொடுக்கறதுக்கு இதாக இருக்குங்க. அதனால நாங்கள் என்ன செய்யலை, இன்னும் அந்த பையனுக்கு கல்யாணமே ஆகலை. அதுக்கப்புறம் கேட்டார், நீங்கள் முதல்ல எதில் பார்க்கணுன்னு முதல்ல ஒரு முடிவுக்கு வாங்க. அதான் இருமணம். எவ்வளோ காலம் இந்த பூமியில் வாழ போகிறோம்? எவ்வளவு காலம்? பிள்ளைகளுக்கு 25 வயசில் கல்யாணம் பண்ண போகிறோம். ஆம்பளை பிள்ளைகளை சொல்கிறேன். 25, 26 வயசில் கல்யாணம் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்க. அந்த பிள்ளை இன்னும் எவ்வளோ நாளைக்கு இந்த பூமியில் வாழும்? இன்னும் ஒரு 70 வருஷம் வாழுமா? அது 96 வயசு வரைக்கும் வாழுதுன்னு வச்சுக்கோங்க. அந்த 70 வருஷ வாழ்க்கை முக்கியமா? 70 வருஷத்துக்கு அப்புறம் நித்தியமாக தேவ ராஜ்யத்தில் என் பிள்ளை போய் இருக்கணுன்றது முக்கியமா? என் பிள்ளை நரகத்துக்கு போகக்கூடாதுன்றது முக்கியமா? இதில் அமையுமா, அதில் அமையுமா? அதை விட ஒரு பொண்ணு ஃபோட்டோ வந்துருந்துச்சு. ஒரு நல்ல மாப்பிள்ளை இருந்தால் சொல்லுங்கள் எங்கள் பொண்ணுக்குன்னு. 2 ஃபோட்டோ இருந்துச்சு. ஒரு ஃபோட்டோ பார்த்தீங்கன்னா பொட்டு வச்சு நகையெல்லாம் போட்டுருந்துச்சு. இன்னொரு ஃபோட்டோவில் பொட்டெல்லாம் இல்லாமல் இருந்துச்சு. இது என்னன்னா, ஆர்சி மாப்பிள்ளை வந்தால் இந்த ஃபோட்டோவை கொடுக்கணும், ரசிக்கப்பட்ட மாப்பிள்ளை வந்தால் இந்த ஃபோட்டோவை கொடுக்கணும். அல்லேலூயா.
இவர்களை பார்த்து இயேசு என்ன நினைப்பார்? அவரை ஒரு தெய்வமா வேணாம், மனுஷனா பாருங்க. இது அவர் பார்ப்பார்ல, இந்த 2 போட்டோவையும் அவர் பார்ப்பார்ல. அதான் இருமனம் உள்ளவன். அல்லேலூயா. முதல்ல அந்த கல்யாணம் பண்ற பொண்ணு முடிவு பண்ணணும், நான் ரட்சிக்கப்பட்டிருக்கேன், நான் இயேசுவோட பிள்ளை, எனக்கு இயேசுவோட பிள்ளைங்க தான் வரணும். கர்த்தர் நேர்த்தியா அழகா அருமையா டாப்பா கொடுப்பார். பார்க்குறவங்கெல்லாம் ஆசைப்படணும். கல்யாணம்னா இப்படி நடக்கணும்னு ஆசைப்படுற அளவுக்கு கல்யாணத்தை கர்த்தர் நம்முடைய குடும்பங்களில் செய்வார். நாம கொஞ்சம் எப்படி இருக்கணும்? அல்லேலூயா. 2 போட்டோவே அது நம்மக்கிட்ட வந்துச்சு, 2மே. இன்னொரு போட்டோ வந்துச்சு, நகை இல்லாத போட்டோ ஒன்று வந்துச்சு. அது என்னன்னா, நகை போடாதவங்க கேட்டால் இந்த போட்டோவை கொடுங்க, நகை போட்ட பெண்டிகாஸ்டுக்காரவங்க கேட்டால் இதை கொடுங்க, ஆர்சிக்காரவங்க கேட்டால் இதை கொடுங்க. இருமனம் கர்த்தர்கிட்டருந்து எதையுமே உருப்படியாக என்ன செய்ய முடியாது, பெற்றுக்கொள்ளவே. கர்த்தர் தெய்வமானால் கர்த்தரை பின்பற்றுங்கள், பாகால் தெய்வமானால் பாகாலை பின்பற்றுங்கள். இதுதான் சாப்பிடணும்னு முடிவு பண்ண நமக்கு தெரியுதுல்ல, இல்லை? நைட்டுக்கு இதுதான் சாப்பிட்ணும், இந்த சாப்பாடு வேணாம், இது எனக்கு ஒத்துக்காது, நான் அதை சாப்பிடணும்னு முடிவு பண்ணுறவங்க வாழ்க்கை துணையை ஏன் முடிவு பண்ண முடியல? ரட்சிக்கப்பட்டதுக்கு அப்புறம் சொல்கிறேன், நான் ரட்சிக்கப்படாதவங்களை பற்றியே நான் பேசலை. ரட்சிக்கப்பட்டு இயேசுக்குள்ளே இருக்கிறவங்க அந்த இருமனம் ஏன் உங்களுக்கு? யார் என்ன பண்ணிட முடியும்? சரீரத்தை மட்டும் அழிக்க வல்லவர்களுக்கு பயப்படாதீங்கன்னு இருக்கு வசனம். மிஞ்சி மிஞ்சி போனால் என்ன செய்வாங்க? அடிப்பாங்களா? கொலை பண்ணுவாங்களா? நேர்த்தியான ஆண்டவர், நேர்த்தியான ஆண்டவர் நேர்த்தியான காரியங்களை நமக்கு வச்சிருக்காருல்ல, ஏன் நமக்கு இருமனம்? இதுவா அதுவா? எது ஆண்டவர் வசனத்தில் எனக்கு அனுமதிக்கிறாரோ அது. எதை ஆண்டவர் காலையில் டேனி சொன்னான், ஒரு திருமணம் நடந்துச்சு, 2 பிள்ளைங்களை வச்சுக்கிட்டு திருமணம் பண்ணாங்க, கணவனும் மனைவியும். அது என்னது, கல்யாணத்துக்கு முன்னாடியே வாழ்வாங்களே இல்லை, லிவிங் டுகெதர். அந்த மாதிரி வாழ்க்கை வாழ்ந்து குழந்தைய பெற்றுட்டு, குழந்தையும் பெரிய பிள்ளை ஆனதுக்கப்புறம் புள்ள அம்மா அப்பா கல்யாணத்தை என்ன செய்யுது பார்க்குது. அவ்வளவு அருவருப்புகள் நிறைஞ்ச அந்த உலகத்தில் ஆண்டவர் நம்ம பரிசுத்தமாக வச்சுருக்காருல, நம்ம பிள்ளைங்களை பரிசுத்தமாக வச்சுருக்காருல்ல, அதுக்காகவாது அவருக்கு நன்றியாக நம்ம என்ன செய்யணும்? வாழணும். அவருடைய வழியிலே நடக்கிறவர்கள் பேதையராக இருந்தாலும் திசை கெட்டு போகவே மாட்டாங்க. நீங்கள் நினைக்கிறீங்களா, என் பிள்ளைக்கு ஒரு விவரமும் தரல, அது ஒரு லூசு மாதிரி இருக்குது, என் பையனுக்கு ஒன்றுமே தெரில, அவன் ஒரு கிறுக்கு மாதிரி இருக்கான், இதெல்லாம் என்னத்தை சாதிக்க போகுது, இதெல்லாம் என்னத்தை வாழ போகுதுன்னு நினைக்காதீங்க. அவருடைய வழியில் நடக்கிறவங்க பேதையர்னா என்னது? பைத்தியமாக இருந்தாலும் பாதை மாதிரி போக மாட்டாங்களாம். அல்லேலூயா. நேர் வழியிலே கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை நடத்துவார். நம்ம ஜெபிச்சிருக்கிறோம், 7 மகன்களை விட அதிகமாய் நம்ம நேசிக்கிற மருமகன்கள் வருவார்கள், 7 மகள்களை விட அதிகமாய் நேசிக்கிற மருமகள்கள் வருவார்கள். ஆண்டவர் நமக்கு சிறப்பாக தான் தருவார். ஆனால் நாம் அவரோட ஒத்து நடக்கணும். இன்னைக்கு மெசேஜே அதான். அவரோட அவர் மனசுக்கு நம்ம மனசுக்கு எல்லாமே எப்படி இருக்கணும்? ஒத்து இருக்கணும். அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்மளை ஏதாவது செய்ய சொல்கிறாரா? அவர் இங்கே போன்றாரா, அங்கே போன்றாரா, பட்டினி கடன்றாரா, இதை செய்யின்றாரா, அதை செய்யின்றாரா, ஏதாவது காசு இவ்வளோ கொடு அவ்வளோ கொடுன்னுலாம் எதுவும் கேட்குறாரா? இல்லை வேறு ஏதாவது ஒரு நாங்கள்லாம் முன்னாடி ரசிக்கப்படுறதுக்கு முன்னாடி இருந்ததுலலாம் என்னென்னமோ செய்யணும், அதெல்லாம் ஒன்றுமே சொல்ல. அவர் என்ன சொல்கிறாரு? உன் இருதயத்தை எனக்கு தான், எனக்கு பிடிச்ச மாதிரி நீ நட. அவருக்கு என்ன பிடிக்கும்? அவருக்கு என்ன பிடிக்கும்? எல்லாருக்கும் அன்பாக இருக்கிறது பிடிக்கும், தப்பு செஞ்சவங்கள மன்னிக்கிறது பிடிக்கும், கஷ்டப்படுறவங்களுக்கு உதவி செய்கிறது பிடிக்கும். இவ்வளவுதான். அவர் கஷ்டமானது ஏதாவது நம்மளை செய்ய சொன்னாரா? அங்கே போ, இங்கே போ, அதை செய், இதை செய், அதை கொண்டுட்டு வா, இதை கொண்டுட்டு வா, எதுவுமே செய்யல. அவருக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எல்லாரும் எழும்பி நின்று, ஆண்டவரே, கடைசியாக ஒரு வசனம், யோபு 22:21, இதை வாசித்து நம்ம ஜெபிக்க போகிறோம். யோபு 22:21. ஆமென், அல்லேலூயா. நீர் அவரோடு பழகி சமாதானமாக. யாரோட பழகணும்? இயேசுவோடு பழகி இயேசுவோட சமாதானம். ஏசப்பாட்ட சண்டை சச்சரவு இருக்கக்கூடாது. பயமாக இருக்குது படிக்கும்போது. அவர்கிட்ட போய் யாராச்சும் சண்டை போடுவாங்களா? அப்படி ஆளுக இருக்குது. என்னத்த செஞ்சீங்க, என்னத்த பண்ணீங்க, அவங்களுக்கு செஞ்சீங்க, இவங்களுக்கு செஞ்சீங்க, எங்களுக்கு செஞ்சீங்களா?
யோபு சொல்றார், அவரோடு பழகி அவர் கூட சமாதானமா, அவர் கூட டெய்லி பேசிக்கிட்டு, அவர் கூட உங்கள் சந்தோஷத்தை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு, உங்கள் துக்கத்தை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு, உங்கள் வெற்றியை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு, உங்கள் தோல்வியை அவர்கிட்ட பகிர்ந்துக்கிட்டு அவரோட பழகுனீங்கன்னா உங்களுக்கு நன்மை உண்டாகும். அல்லேலூயா. நம்ம எல்லாரும் எழும்பி நின்று ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிறோம் 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 துதிக்கிறோம்ப்பா. ஜெபத்தை கேட்கிறவரே ஆண்டவரே, ஜெபத்திலே விசுவாசத்தோடு எவைகளை கேட்பீர்களோ அவைகளை எல்லாம் பெறுவீர்கள்னு சொன்னீங்களே. இப்போ நாங்கள் ஜெபிக்க போகிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே, முதலாவது ஒரு காரியத்துக்கு ஜெபம் பண்ணுவோம். ஆண்டவரே, உங்களுக்கும் எனக்கும் நடுவில் எந்த விதமான ஆண்டவரே இடைவெளியும் இருக்கக்கூடாது ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களோடு ஒருமிச்சு நான் நடக்கணும், எனக்கு நீங்கள் உதவி செய்யுங்கன்னு ஜெபிக்கலாமா? எல்லாரும் ஜெபம் பண்ணுவோம். ஒரே ஒரு நிமிஷம் உங்களுக்கு கொடுக்கப்படுது. ஒரு நிமிஷத்தில் இயேசுவே, உமக்கு பிடிச்ச மாதிரி நான் நடக்கணும். ஆண்டவரே, நீங்கள் எதை வேண்டான்றீங்களோ அதை நான் வேணான்னு வெறுக்கணும். எதை நீங்கள் வேணும்னு நினைக்கிறீங்களோ அதை நான் செய்யணும். ஆண்டவரே, உம்மோடு என்னாலும் உறவாட செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. உம்மோடு என்னாலும் உறவாட அருள் செய்யுமே கர்த்தாவே, உம் வார்த்தையை கேட்டிட காத்திருப்பேனே. ஆம் ஆண்டவரே, உம்மோடு ஒருமனப்பட்டு உம்மோடு ஒருமித்து நடக்க, என் இருதயம் உம்மோடு கூட நிலைவரப்பட்டு நடக்க ஆண்டவரே உதவி செய். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து அதையெல்லாம் என்னை விட்டு எடுத்து போட்டு நித்திய வழியிலே நடத்தும் ஆண்டவரே. ஏசப்பா, இந்த வேளையில் வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். ஒவ்வொரு சகோதரர்களுக்காக, ஒவ்வொரு சகோதரிகளுக்காக, ஒவ்வொரு பிள்ளைகளுக்காக ஆண்டவரே, ஒவ்வொரு தகப்பன்மார்களுக்காக, தாய்மார்களுக்காக ஜெபிக்கிற ராஜா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். உங்க வலது கையில் உள்ள தீர்க்காயுசும் இடது கையில் உள்ள செல்வமும் கனமும் ஒவ்வொருத்தர் மேலே வச்சு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. இவங்களுக்கு என்ன வேணுமோ அதை தாராளமா சம்பூர்ணமா நீங்க கொடுங்க ராஜா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால அப்பா வீட்டுக்கு போயிட்டு வெறுங்கையா நான் திரும்பினேன்னு யாரும் சொல்லக்கூடாது. ஆண்டவரே, நான் அப்பா வீட்டுக்கு போனேன், அப்பா என்னை நிறைவாய் ஆசீர்வதிச்சு அனுப்புனார்னு சொல்லணும். ஆண்டவரே, எங்க போயிட்டு வந்தீங்கன்னு யாராவது கேட்டா, எங்க அப்பா வீட்டுக்கு போயிட்டு வந்தேன், எங்க அப்பா என்னை ஆசீர்வதிச்சார், எங்க அப்பாவுடைய நன்மைகளை எனக்கு கொடுத்தார், நான் நன்மைகளை பெற்றுக்கொண்டேன், நான் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டேன், நான் சுகத்தை பெற்றுக்கொண்டேன், நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டேன்னு சொல்லணும். ஆண்டவரே, பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியாகிய திரியேக தேவனுடைய நாமத்தினாலே ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். சரீரத்திலே வியாதியோடு வேதனையோடு இருக்கிறவர்களுக்கு இயேசுவின் நாமத்தினாலே நல்ல சுகத்தை தரும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம். கர்த்தாவே, வியாதிகள் நீங்கட்டும், பலவீனங்கள் நீங்கட்டும், வேதனைகள் நீங்கட்டும், ஆஸ்பத்திரி செலவெல்லாம் கர்த்தர் தடை பண்ணி போடுங்க ராஜா. நல்ல சுகத்தையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் ஒவ்வொருத்தருக்கு தாங்க. குடும்பங்கள்ல சமாதானத்தை கொடுங்க. வீடுகளுக்குள்ள சண்டை, சச்சரவு, வாக்குவாதம், கோபம், எரிச்சல் இது இல்லாதபடி வீடுகளுக்குள்ள சந்தோஷமும் சமாதானமும் ஒருவர் மேல் ஒருவருக்கு பிரியமும் அன்பும் உண்டாகும்படியாக இந்த வேளையில நாங்கள் ஜெபிக்கிறோம்ப்பா. திருமண காரியத்திற்காக ஜெபித்து கொண்டு இருக்கிறவா அவர்கள் வாழ்க்கையில தேவரீர் உம்முடைய பரிபூரண சித்தத்தின்படி திருமண காரியங்கள் ஒழுங்காகட்டும். ஆமென். குழந்தை பாக்கியத்திற்காக ஜெபிக்கிறவர்களுக்கு ஆசீர்வாதமான பிள்ளைகளை பெற்றெடுக்க கர்த்தர் கிருபை செய்யும். கர்ப்பங்களை ஆசீர்வதியும். ஆண்டவரே, நீங்க அப்படி செய்ய போகிறதற்காக நன்றி. ஆண்டவரே, பொருளாதாரத்தில் நெருக்கத்தோடு இருக்கிறவர்களுக்கு, குறைவுகளோடு இருக்கிறவர்களுக்காக ஜெபிக்கிறோம். அவங்க கையிட்டு செய்கிற வேலையில பரிபூர்ண நன்மையை கட்டளையிடுங்க. வேலைக்காக ஜெபிக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளை தாங்க. வருமானங்கள் அதிகரிக்கட்டும். ஆண்டவரே,
கடன் பிரச்சனைகள் இயேசுவின் நாமத்தில் தீரட்டும் ராஜா. பஞ்ச காலத்திலும் விதை விதைத்த போது 100 மடங்கு ஆசீர்வாதத்தை கொடுத்த தேவன் ஒவ்வொருத்தரும் கையிட்டு செய்யற எல்லா வேலையும் ஆசீர்வதிச்சு 100 மடங்கு வருமானங்களை நீங்க பெருக பண்ணும்படியாய் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போறக்காய் ஸ்தோத்திரம். அதிசயங்களை செய்யுங்க, அற்புதங்களை செய்யுங்க, பாதுகாத்து கொள்ளுங்க. சாத்தானுடைய வல்லமைகள், பிசாசினுடைய கிரியைகள், செய்வினை, பில்லி சூனிய, மாந்திரீகம், தேவையில்லாத பற்கடிப்புகளை இயேசுவின் நாமத்தினாலே இவர்களை விட்டு, இவர்கள் குடும்பங்களை விட்டு அப்புறப்படுத்துங்க ராஜா. அப்படி செய்ததற்காக ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் வேண்டிக் கொள்ளுகிறோம் பிதாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே.